Question number 25. Petfeed Public Limited Company நினைக்கிறேன் PLC ன்னு இருக்கு has outstanding a high yield bond with following features. நல்லா நோட் பண்ணினா Petfeed has an outstanding high yield bond which means Petfeed வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, it obtained a borrowing from bond holders. ஸோ பாண்டோட ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது இது கூப்பன் ரேட்டு 6 இயர்ஸுங்கிறது மெச்சூரிட்டி பீரியட். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. என்னன்னா at the discretion of the company can extend the maturity of bond to 12 years. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தா ப்ரெசன்ட்லின்னு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட்லினா ஆன்கோயிங் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் ஈக்குவலண்ட் பாண்டுட்டாங்க. ஸோ ஈக்குவலண்ட் பாண்ட்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னத்தை பார்ப்போம், அதாவது நம்ம ஈல்டு இருக்கு பார்த்தியா. ஸோ ஈல்டு தான் அவங்க டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் ரெண்டு சப் பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப் பாயிண்ட் பார்த்தோம்னா, if an investor expects that interest will be 8% 6 years from now, எப்படி சொல்றேன்னா, இன்வெஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஃபியூச்சர்ல இன்னிலிருந்து 6 வருஷம் கழிச்சும் அந்த பாண்டோ, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து 8% மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும், மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8% மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருந்தா இன்னைக்கு டேட்ல அந்த இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை அந்த பாண்ட்ல 10,000 rupees அந்த பாண்டு, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அந்த பாண்டுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன் இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் 8% தான், பட் கூப்பன் 10% கொடுக்குறாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணி ஏன் இன்வெஸ்டர் வந்து இந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, உனக்கு வந்து மார்க்கெட்ல வெறும் 8% தான் கொடுக்குறாங்க, பட் வேற கூப்பன் 10% கொடுக்குறாங்க. ஸோ அதனால இஸ் வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் தட் பாண்ட். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப் பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சப் பாயிண்ட் ஏ, மார்க்கெட் ரேட் after 6 years is expected to be 8%. After 6 years, so market rate investor என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, it will continue as 8% அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. whereas coupon of bond வந்து 10%. அப்புறம் கம்பெனிக்கு என்ன இருக்குன்னா, company has a choice to extend the bonds maturity after 6 years for another 6 years. ஸோ ரெண்டுக்கும் மீனிங் இருக்கு. ஸோ 6 years கழிச்சு இன்னொரு 6 yearsக்கு அந்த பாண்டோட மெச்சூரிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா, பர்டிகுலரா சப் பாயிண்ட் ஏ வச்சு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அன்ஃபேவரபிள். ஏன்னா மார்க்கெட்ல உனக்கு 8% இருக்கு, நீ எதுக்கு கஷ்டப்பட்டு 10% கொடுத்து ஒரு பாரோயிங்கை வச்சிருக்கணும்? இட் இஸ் பெட்டர் டு பே ஆஃப் தட் பாரோயிங் அண்ட் கெட் சம் பாரோயிங்ஸ் ஃப்ரம் மார்க்கெட், ரைட்? அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பா அந்த கம்பெனி இந்த ஸ்பெஷல் ஃபீச்சரை எக்ஸ்டெண்ட், அதாவது யூஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஜஸ்ட் அந்த பாண்டை ரீபே பண்ணிட்டு அவங்க மார்க்கெட்ல போய் ஃப்ரெஷ்ஷா வந்து லோன் வாங்கிக்குவாங்க, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க மோஸ்டா. இப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால இங்க என்ன சொல்றேன்னா, த கம்பெனி இஸ் லைக்லி டு டெர்மினேட் த பாண்ட் அட் த 6th year அண்ட் நாட் எக்ஸ்டெண்ட் த சேம். ஸோ அப்போ வந்து இங்க இது வந்து இந்த கொஸ்டின் ஃபுல்லா நம்ம அட்டென்ட் பண்றதுக்கான ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன், புரியுதா? ஏன்னா அங்கே ஸ்பெஷல் ஃபீச்சர்னு கொடுத்துட்டாங்க, பட் ஸ்பெஷல் ஃபீச்சரை அந்த சினாரியோ ஏல எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி சினாரியோ பிலையும் அந்த ஸ்பெஷல் ஃபீச்சரை எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா, பெட் ஃபீட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தெரியணும். எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுனா, கம்பேரிசன் தான், கூப்பன் விசஸ் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கம்பேரிசன் தான். ஸோ ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா, மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும்போது அவன் மார்க்கெட்ல போய் வாங்கிக்குவான் பாரோவிங்ஸை. அப்போ இந்த கேஸ் அந்த மாதிரி தான், மார்க்கெட்ல 8% வேற அவன் வந்து 10% கொடுத்துட்டு இருக்கான். ஸோ கம்பெனிஸ் லைக்லி டு டெர்மினேட் த பாண்ட் அட் 6th year and not extend the same. ஏன்னா ரீசன், நாட் ப்ரிஃபரபிள் டு பே ஹையர் கூப்பன், தட் இஸ் 10% ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் 6 years பீங் த மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லோவர், தட் இஸ் 8% அப்படிங்கிறான். தேர்ஃபோர் இப்போ நம்ம கிட்ட கேட்டது என்ன, ஹவு மச் he should pay for this bond now, இன்னைக்கு எவ்வளவு பே பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமௌண்ட் நீ பே பண்றனா அது கண்டிப்பா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோவா தான் இருக்கும். அது நமக்கு என்ன பேஸ் கான்செப்ட், பிவிசிஓ மஸ்ட் ஈக்குவல் பிவிசிஐ. பிவிசிஐனா ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் என்னன்னா 10,000 இன்டூ 10%. நமக்கு இதுல வந்து என்னது, அதாவது கூப்பன் இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் பிளஸ் ரெடம்ஷன் வேல்யூ இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். நம்ம அதான் போடுவோமா? ஸோ இப்போ 10,000 இன்டூ 10% 1000. ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் நம்ம இங்கே என்ன எடுக்கிறோம்னா, டிஸ்கவுண்ட் ரேட் மேலே 8% தானே பார்த்தோம், அடுத்து 6 இயர்ஸ்க்கு எடுக்கிறோம். ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து ரிடம்ஷன் வந்து எதுவுமே சொல்ல, ஸோ அஷ்யூம் டு பி அட் பார். அப்போ 8% தான் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். 6th இயருக்கு என்னன்னு பார்த்தா ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அட் 6th இயர் வந்து 0.6302.
இப்போ ரெண்டையும் நம்ம இது பண்ணி பார்த்தா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ ஏகேஏ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு என்னன்னா 10,924.9. இப்போ நம்ம வந்து இந்த சப் பாயிண்ட் ஏக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து சப் பாயிண்ட் பிக்கு வருவோம். Now suppose on the basis of that expectation he invests in the bond. ஸோ மேலே என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான். என்ன எக்ஸ்பெக்டேஷன்லனா இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்கும், நம்ம பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம 10% கிடைக்கும், நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் அப்படின்னு சொல்லி அவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அந்த பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான். பட் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 12% ஆயிருச்சு. அதாவது 6 years from now. எப்படின்னா 6th இயருக்கு அப்புறம் 12% ஆயிருச்சு. புரியுதா? தென் வாட் வில் பி ஹிஸ் பொட்டன்ஷியல் லாஸ் ஆர் கெயின்? ஏன் இங்க பொட்டன்ஷியல் லாஸ் ஆர் கெயின் கேட்கறாங்கன்னா 6th இயர்ல என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது. மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுச்சுன்னா பாண்ட் பிரைஸ் மாறும். ஓகேவா? அதான் பாண்ட் பிரைஸ் மாறுச்சுன்னா நம்ம கெயின் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணும் போது இதாகுமா? பிகாஸ் இஃப் வி ஆர் பிளானிங் டு செல்னா நம்மளோட காஸ்ட் மைனஸ் அன்னைக்கு இருக்க பிரைஸ் வச்சு தான் இது பண்ணுவோம். மார்க்கெட் ரேட் சேஞ்ச் ஆகும்போது என்னன்னா அன்னைக்கு இருக்க பிரைஸ் லோ ஆகுதுன்னு வச்சுப்போம். நம்ம ஹை பிரைஸ்ல வாங்க நமக்கு லாஸ் ஆயிருமா? ஸோ அதை தான் சொல்றாங்க. ஸோ வாட் வில் பி ஹிஸ் பொட்டன்ஷியல் லாஸ் ஆர் கெயின்? இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். கம்பெனி இங்க மேலே நம்ம புரிஞ்சிருக்கணும். 6 years from now 12% ஆயிருச்சு, அப்புறம் எப்படி பொட்டன்ஷியல் லாஸ் ஆகும்? ஸோ அதெல்லாம் வரும்போதே தெரிஞ்சிருச்சு கம்பெனி ஹேஸ் எக்ஸ்டெண்டட் the life of bond for another 6 years. அப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நீ நோட் பண்ண வேண்டிய விஷயம், டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஹஸ் பீன் சேஞ்ச் டு 12%. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க என்ன கால்குலேட் சொல்றானுங்க, பொட்டன்ஷியல் லாஸ் ஆர் கெயின். லாஸ் ஆர் கெயின்னா நமக்கு ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு வேல்யூ என்னன்னா அதுக்கு கீழே நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியிருக்கோம். ஸோ ஆன் இயர் 6 என்னன்னா பாண்ட் கெட்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் another 6 year. அப்போ இயர் 0ல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுதான் இருக்கும் கண்டிப்பா. present value of cash outflow must be my investment, right? அடுத்து இயர் 6ல என்ன ஆகுதுன்னா கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டானுங்க. மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. ஃபேர் வேல்யூ தான் நமக்கு தெரியாது. புரியுதா? நமக்கு அங்க ஃபேர் வேல்யூ தெரியாது. ஃபேர் வேல்யூல தான் நீ சேல் பண்ணுவ. ஃபேர் வேல்யூனா என்ன? நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்டோட கான்செப்ட்லேயே பார்த்தோம். ஃபேர் வேல்யூனா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் அவுட்ஃப்ளோஸ். பட் ஃபேர் வேல்யூனா பிரசன்ட் வேல்யூ, டிஸ்கவுண்டட் வேல்யூஸ் தான் நம்ம ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இயர் 12 வரைக்கும் பண்ணிட்டாங்கன்னா அதோட ஃபேர் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். நீங்க என்ன போட்டிருக்கோம்னா since the company decides to extend the bond for another 6 years, the value of this bond at year end. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மேல இருக்க கொஸ்டின்ல பார்த்தோம்னா இயர் 0ல நம்ம எப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணோம்? ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ், எனக்கு இதுக்கப்புறம் வரப்போற கேஷ் ஃப்ளோஸை இன்னைக்கு கொடுத்தா எனக்கு நான் என்ன பிரைஸ் பே பண்ணுவேன். அதே கான்செப்ட் தான் நம்ம இயர் 6 போனதுக்கு அப்புறம் வரும். இயர் 6ல போயிட்டு இயர் 7 to 12 எனக்கு என்னென்ன அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்க போற கேஷ் இன்ஃப்ளோஸ் எனக்கு இன்னைக்கே கொடுத்தா அதோட வேல்யூ என்னது, அதாவது இயர் 6 அன்னைக்கே கொடுத்தா என்னோட வேல்யூ என்னதுன்னு பார்க்கணும். நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம ப்ரெசென்ட் வேல்யூல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இருக்கு. என்னன்னா இங்க இயர் 6ன்னு இருக்கு. அப்ப நீ 6ல இருந்து 12th, அதாவது 6th இயர் ஃபேக்டர்ல இருந்து 12th இயர் ஃபேக்டர் எடுக்குமான்னு கேட்டா கிடையாது. நீ இன்னைக்கு தான் கம்பேரிசனா உனக்கு வந்து இன்னைக்கு டேட் வேல்யூ, சாரி உனக்கு இன்னைக்கோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல year 6 shall be assumed to be year 0 and year 12 shall be என்ன 6th PVFல 6th இதா இருக்கும். ஸோ அது ஒரு கான்செப்ட், தட்ஸ் இட். ஸோ அப்போ என்னன்னா நமக்கு வந்து என்ன நம்மளோட ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம கேஷ் இன்ஃப்ளோஸ் என்னென்ன வரும், கூப்பன் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிடம்ஷன். ஸோ கூப்பன் பேமெண்ட்ஸ் ஃபார் another 6 years. பட் இங்கே நல்லா நோட் பண்ணுன்னா உனக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிடுச்சு. 8% மேலே டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தோம், இங்கே 12% மாறிடுச்சு. இங்கே வந்து ரிடம்ஷன் வேல்யூ இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் ஃபார் த 6th இயர். அதாவது பொட்டன்ஷியல் லாஸ் என்னன்னா நமக்கு ஃபேர் வேல்யூ அட் இயர் 6 எண்ட், நான் அன்னைக்கு வித்தனா ஓகேவா, ஃபேர் வேல்யூ அட் இயர் 6 எண்ட் அப்படின்னா பிவிசிஓ, அன்னைக்கு யாராச்சும் வந்து அந்த பாண்ட் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பிவிசிஓவா இருக்கும். பிவிசிஓ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா பிவிசிஏ தான் எடுப்பேன். ஸோ அதை தான் நம்ம மேலே பண்ணியிருக்கோம். ஸோ பொட்டன்ஷியல் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேர் வேல்யூ அட் இயர் 6 எண்ட் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 9177.4 மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன 10924.9. அப்போ 1747 பவுண்ட்ஸ் தான் நம்மளோட பொட்டன்ஷியல் லாஸ். பட் இதுல வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு, ஒரு ஆல்டர்னேட்டிவ் அசம்ஷனும் நமக்கு பாசிபிள். ஸோ இது வந்து ஐசிஐ கால்குலேட் பண்ண லாஸ். இந்த 1747.5ங்கிறது ஐசிஐ கால்குலேட் பண்ண லாஸ். எதை கன்சிடர் பண்ணி இந்த லாஸ் கால்குலேட் பண்ணிக்கிறாங்கன்னா ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பாரு, ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் rupees 10,924 அதை பேஸ் பண்ணி இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அசம்ஷன் என்னன்னு கேட்டேன்னா நீ எந்த டேட்ல பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ கால்குலேட் பண்ற, இயர் 6ஓட எண்டு. ஓகேவா? இயர் 6 எண்ட்ல இனிமேல் உனக்கு வரப்போற
போகக்கூடிய கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஆக்சுவலா எனக்கு மேல இருக்கிறது வந்து கொஞ்சம் ரீசனபிளா தோணுது. பிகாஸ் அது பாண்ட் நம்ம சேல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ தான் எடுப்போம். இங்க சார் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து இயர் 6, அதாவது இயர் 6ஓட எண்ட்ல தானே நம்ம அந்த பாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம், இஃப் எக்ஸ்டென்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும். ஸோ இயர் 6ல எக்ஸ்டென்ஷனே பண்ணல, இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷனே பண்ணல, இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா, பிரின்சிபல் அமௌண்ட்டை ரீபே பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் தட் பிரின்சிபல் அமௌண்ட்? 10,000 தான் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ இயர் 6ல வந்து எனக்கு வரக்கூடிய ஒரே ஒரு கேஷ் ஃப்ளோ 10,000 தான். அப்போ அந்த 10,000ஐயும் இந்த 9177 கம்பேர் பண்ணி அதுலயும் பொட்டன்ஷியல் லாஸ் கால்குலேட் பண்ணலாம். பட் அப்படி கால்குலேட் பண்ணா கெயின் தான் வரும். கரெக்டா? 10,000 நமக்கு கிடைக்குது, வேற அந்த பாண்டோட ஒர்த்தே 9177 அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி கால்குலேட் பண்றதுல எனக்கும் பெருசா, பிகாஸ் கேபிட்டல் கெயின் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் எடுப்போம். ஸோ இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அமௌண்ட் யூ லாஸ்ட் ஆன் இயர் 6 end is only the principal amount, therefore it is compared with present value of future cash flows which is 9177 அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி எடுக்கல. ஸோ இனி வர்ற கான்செப்ட் வந்து ஒரு 2-3 இது வந்து பாண்ட் ரீஃபைனான்சிங் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேஜஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த கீழே இருக்க ஜென்ரல் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாண்ட் ரீஃபைனான்சிங்கான ரிலேட்டட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ சங்க் காஸ்ட் அப்படின்னா முடிஞ்சுது, அது வந்து அது அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படி. அதுதான் சங்க் காஸ்டோட ஒரிஜினல் எசன்ஸ். ஒரு டைம் நீ இன்கர் பண்ணிட்டா திருப்பி அது உனக்கு கிடைக்கவே கிடையாது. சங்க் முடிஞ்சு வச்சு, மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்றோம். இப்போ அதை வந்து நம்ம ரீஃபினான்சிங் டெசிஷன் எடுத்துக்கலாமா வேணாமான்னு கேட்டா ஆன்சர் இஸ் நோ. அதை எடுத்துக்க கூடாது. இங்க அதான் போட்டிருக்கோம் பாரு, சங்க் காஸ்ட் இஸ் நாட் கன்சிடர்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ ஏன்னா அது முடிஞ்சுது, இனி அதை பேஸ் பண்ணி நீ ஃபியூச்சர் டெசிஷன்ஸ் எப்படி எடுப்ப? முடிஞ்சு போன விஷயத்தை பேஸ் பண்ணி எப்படி ஃபியூச்சர் டெசிஷன்ஸ் எடுப்ப? கரெக்டா? ஜென்ரல் கான்செப்டே அதுதான்டா. ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு எப்படின்னா, இப்போ நம்ம 12th வந்து மார்க் குறைஞ்சிருச்சு, எக்ஸாம்பிள் நம்ம வந்து 0னே எடுத்துட்டோம், பட் வந்து 0 எடுத்துட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அது 0 வேணாம், நான் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன், ஒரு 300 தான் எடுத்திருக்கேன். அதை பேஸ் பண்ணி இட் இஸ் சங்க், இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட், இட் கேனாட் பி சேஞ்ச்ட். அதை பேஸ் பண்ணி ஓகே நான் 12th மார்க் எடுக்கல, நான் வந்து சிஏ சேர மாட்டேன், நான் ஒரு டம்மி காலேஜ்ல போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யூ ஷுட் நாட் டேக் யுவர் ஃபியூச்சர் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சங்க் ஐட்டம்ஸ். ஸோ அதுதான் கான்செப்ட். பட் இன்கிரிமெண்டல் காஸ்ட்னு ஒன்று, அடுத்த கான்செப்ட் இன்கிரிமெண்டல் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதை வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு கன்சிடர் பண்ணலாமான்னா எஸ், யூ மஸ்ட் கன்சிடர் இன்கிரிமெண்டல் காஸ்ட். ஏன்னா இன்கிரிமெண்டல் காஸ்டோட எசன்ஸ் என்னன்னா, அந்த விஷயத்த நான் பண்ணலன்னா அந்த எக்ஸ்பென்ஸே எனக்கு இன்கர் ஆகாது. சேம் நம்ம சிஏ எக்ஸாம்பிளுக்கே வருவோம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றோம்னா, லேப்டாப் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றோம்னா இன்கிரிமெண்டல் காஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டைம்க்கே போய்க்கலாம். ஸோ நம்ம டைம் கொரோனா டைம்ல சிஏ எடுத்தா கண்டிப்பா லேப்டாப் வேணும், இட் இஸ் அன் இன்கிரிமெண்டல் காஸ்ட். பட் நீ சிஏ எடுக்கலாம், உனக்கு லேப்டாப் தேவைப்படாது. இன்கிரிமெண்டல் காஸ்ட்ல என்னன்னா, ஒரு விஷயம் நீ பண்ற அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த காஸ்ட் இன்கர் ஆகும். பட் அதுவே நீ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த பண்ணல அப்படின்னா அந்த காஸ்ட் இன்கர் ஆகாது. அதெல்லாம் தான் இன்கிரிமெண்டல் காஸ்ட். ஸோ அப்ப நம்ம அந்த விஷயத்த பண்ணா மட்டும்தான் இந்த காஸ்ட் இன்கர் ஆகுது. அதாவது நம்ம சிஏ எடுத்தா மட்டும்தான் லேப்டாப் வாங்குவோம். இப்போ காலேஜ் போகும்போது நமக்கு லேப்டாப் வாங்க மாட்டோம். அப்போ நம்ம சிஏ எடுக்கிறதுக்கும் இந்த லேப்டாப் வாங்குறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ சிஏ எடுக்கிற டெசிஷனை, சிஏ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ற டெசிஷன்ல கண்டிப்பா சிஏ எடுத்தா கண்டிப்பா லேப்டாப் வாங்கணும். ஸோ அப்போ சிஏ எடுத்தா கண்டிப்பா அந்த இன்கிரிமெண்டல் காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணுவோம். அப்போ சிஏ எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு பண்ணும்போது நம்ம இந்த இன்கிரிமெண்டல் காஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ நான் ஒரே ஒரு காஸ்ட் மட்டும் சொல்லிட்டேன், அடிஷனலா நிறைய இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா சொல்றேன், லேப்டாப் வாங்கினா ஏசி வாங்கணும், ஏசி வாங்கினா டேபிள் வாங்கணும், டேபிள் வாங்கினா ஃபேன் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே ரிலேட்டட் காஸ்ட். அப்போ சிஏ நான் ஒன்று எடுக்கிறேங்கிற பட்சத்தில் இந்த காஸ்ட் எல்லாம் இன்கர் ஆகும். அப்போ கண்டிப்பா நான் சிஏ எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ற டெசிஷன் மேக்கிங்ல கண்டிப்பா நான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்ல, இன்கிரிமெண்டல் காஸ்ட்டை. ஸோ அதுதான் சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம பர்டிகுலரா இப்ப பார்க்க போற கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த பாண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கோ, சரியா? இப்போ சங்க் காஸ்ட்னா என்ன? முடிஞ்சு போன விஷயம்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆஃப் ஓல்டு பாண்ட்ஸ்.
அதெல்லாம் ஒரு டைம் பண்ணதான், அதோட எனக்கு முடிஞ்சது. அதான் ஃப்ளோடேஷன் காஸ்ட் என்னன்னா செபில ரெஜிஸ்டர் பண்றது, ஒரே ஒரு டைம் அந்த பாண்டை நான் இஷ்யூ பண்ண போறேன்னு ரெஜிஸ்டர் பண்றது, அவ்வளவுதான். நான் அந்த பண்ணிட்டேன், முடிஞ்சது. இனி நான் வந்து ஃபியூச்சர் அந்த பாண்டை வந்து நான் இன்னொரு பாண்ட் இஷ்யூ பண்றேன்னு வச்சுக்கோவேன். நான் வந்து அந்த பாண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அதாவது நான் இன்னும் பாண்ட் கேட்டகரி ஏன்னு என்கிட்ட ஒரு பாண்ட் இருக்கு. நான் அந்த பாண்டுக்கு வந்து ஃப்ளோடேஷன் காஸ்ட் ஒரு 100 rupees இன்கர் பண்ணிருக்கேன். நான் இப்ப அந்த பாண்ட் ஏவை க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா பாண்ட் பின்னு ஒன்று புதுசா இஷ்யூ பண்றேன். புரியுதா? இப்ப நான் ரெண்டுக்குமே வந்து ஃப்ளோடேஷன் காஸ்ட் நான் செபில ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெண்டுக்குமே 1000 இன்கர் ஆகும். நான் வந்து பாண்ட் பி இஷ்யூ பண்ணும்போது பாண்ட் பி இஷ்யூ பண்றதுக்கு டெசிஷன்லாம் கால்குலேஷன்லாம் பண்ணலாம். இது பண்ணலாமா வேணாமா, ஒர்த்தா நான் ஒர்த்தா அன்வர்த்தியா அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு ஃப்ளோடேஷன் காஸ்ட் நம்ம கண் முன்னாடி இருக்கும். ஒன்னு பாண்ட் ஏ விச் இஸ் எலிமினேட்டட். நான் அது பழசு, என்னைக்கோ ஒரு நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண அந்த ஃப்ளோடேஷன் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணுவேன்னா, இல்ல பாண்ட் பிக்கு நான் இப்போ இன்கர் பண்ண போற ஃப்ளோடேஷன் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணுவேன். ஆப்வியஸா நான் இப்போ இன்கர் பண்ண போறதை கன்சிடர் பண்ண போறேன். தட் இஸ் flotation cost of old bonds are not considered in decision making, whereas flotation cost of bonds to be issued for the purpose of refinance are considered in decision making அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெப்ட் இஸ் ஆல்வேஸ் போஸ்ட் டேக்ஸ் ரேட், ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ரேட் எப்படி இப்போ காஸ்ட் ஆஃப் டெப்ட் கொடுக்கல, கேடி வந்து கொஸ்டின்ல கொடுக்கல, பட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டாக்ஸ் ரேட்டும் கொடுத்துருந்தா நம்ம ஹவு வி கேன் கால்குலேட் இஸ் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 1 - t அப்படின்னு போட்டு நம்ம வந்து இது கால்குலேட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து கால் ப்ரீமியம் இன் பாண்ட். கால் ப்ரீமியம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லட்டுமா? கால்னா பாண்டை திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்றது. ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா பே பண்றோம். இட் இஸ் சிமிலர் டு ப்ரீபேமெண்ட் பெனால்டி இன் லோன். நம்ம முன்னாடியே பே பண்றேன்னா நான் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து என்னோடது ஃபோர்கோ ஆகுதா, அதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். தட்ஸ் இட். ஸோ அடுத்து இங்க என்ன இருக்குன்னா டாக்ஸ் சேவிங்ஸ் immediately obtained. ஓகே 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 இந்த கான்செப்ட் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ரிலேட்டட் கான்செப்ட். எப்படின்னா டாக்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு கேஷ் ஃப்ளோவும் இமீடியட்டா இன்னைக்கே நடக்குதுங்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே ப்ரெசென்ட் வேல்யூ கால்குலேஷனே தேவைப்படாதான். ஸோ அதை போட்டிருக்காங்க. டாக்ஸ் சேவிங்ஸ் இஃப் immediately obtained. எக்ஸாம்பிள் flotation cost allowed as deduction at year 0 entirely. இங்க இதுல இருந்து நீ இன்னொரு கான்செப்ட் படிப்பேன், flotation cost வந்து அமௌண்டைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ரிலேட்டடா இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ என்டையரா இயர் 0ல நமக்கு அலோவ் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் இமீடியட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. தெர் இஸ் நோ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் ஆர் நத்திங் அப்படின்னா உனக்கு ப்ரெசென்ட் வேல்யூ கால்குலேஷனே வராது. அதுவே டாக்ஸ் சேவிங்ஸ் அப்டைன்ட் ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்றேன்னா flotation cost incurred but amortized over the period. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா flotation cost வந்து ரெண்டு பக்கமுமே இந்த இந்த சினாரியோலையும் சரி இந்த சினாரியோலையும் சரி flotation காஸ்ட்ங்கிறது இயர் 0லயே இன்கர் ஆயிடுது. புரியுதா? பட் என்னன்னா அதோட டிடக்ஷன் இருக்கு பாத்தியா, டிடக்ஷன் இன் புக்ஸ், அது வந்து ரெண்டு சினாரியோ இருக்கு. என்டையர்லி அட் இயர் 0, அமௌண்டைஸ்ட் ஓவர் த பீரியட். ஸோ என்டையர்லி அட் இயர் 0னா நமக்கு டாக்ஸ் சேவிங்ஸ் ஒரு மாதிரி இங்கே டிடக்ஷன் ஆகிறனால நமக்கு என்னன்னா நம்ம ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறைஞ்சா வி பே லெஸர் டாக்ஸ். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் அவாய்டட் விச் இஸ் ஈக்குவல் டு அ கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ அப்படிங்கிற போது தான் இங்கே பார்க்குறாங்க என்டையர்லி அட் இயர் 0ல அலோவ் ஆயிடுச்சுன்னா அதோட ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 1. பட் அதுவே அப்படி ஆகாம flotation cost 10,000 இருக்கு, இட் வில் பி அமௌண்டைஸ்ட் ஓவர் 5 years அப்படின்னா இயர் 1ல 200 வருமா? ஸோ இயர் 1ல கிடைக்கிற 200க்கு உன்னோட ப்ரெசென்ட் வேல்யூ 1ன்னு இருக்கும். இயர் 2ல வரப்போற டாக்ஸ் சேவிங்ஸ், அதாவது டாக்ஸ் சேவிங்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு வந்து இங்க ஃப்ளோடேஷன் காஸ்ட்டை வந்து எதுவுமே கொடுக்கல. ஃப்ளோடேஷன் காஸ்ட் அன்னைக்கே ப்ரெசென்ட் வேல்யூ கால்குலேஷனுக்குள்ளே வராது. இங்க வரப்போறது எல்லாமே டாக்ஸ் சேவிங்ஸ். டாக்ஸ் சேவிங்ஸ் என்னன்னா அந்த ஃப்ளோடேஷன் காஸ்ட்னால நான் அது வந்து எனக்கு டிடக்ஷன் அளவு ஆகுது, டிடக்ஷன் அளவு ஆகுனால எனக்கு ப்ராஃபிட் குறையுது, ப்ராஃபிட் குறையுதுனால எனக்கு டாக்ஸ் குறையுது, கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் அவாய்டட், ஸோ தட் இஸ் அ கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் இங்க போடுறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இந்த ஃப்ளோடேஷன் காஸ்ட் அமௌண்ட் நான் நம்ம எக்ஸாம்பிள் 1000 rupees இட் இஸ் அமௌண்டைஸ்ட் ஓவர் 5 years அப்படின்னா பர் இயர் 200ங்கிறது என்னோட காஸ்ட். ஓகேவா? டாக்ஸ் சேவிங்ஸ் கிடையாது. எப்படி டாக்ஸ் சேவிங்ஸ் கால்குலேட் பண்றதுன்னா தட் காஸ்ட் இப்போ அந்த 200 ரூபாய் உன்னோட டிடக்ஷன் அதாவது எக்ஸ்பென்ஸா புக் ஆகிறதுனால உன்னோட ப்ராஃபிட்ல 200 ரூபாய் குறையுது. 200 ரூபாய் ப்ராஃபிட்ல குறையிறதுனால நீ 200 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதனால அப்ப அந்த 200 ரூபாய்க்கு டாக்ஸா 200 ரூபாய்க்கான டாக்ஸ் தான் உன்னோட சேவிங்ஸ். நீ 200 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்றதுனால தான் உனக்கு அந்த டாக்ஸ் சேவிங்ஸ் வருது. அப்ப 200 into 30%, தட் இஸ் த டாக்ஸ் சேவிங்ஸ். பட்
அந்த டாக்ஸ் சேவிங்ஸ் எப்ப கிடைக்குதுன்னா ஓவர் தி இயர்ஸ் கிடைக்குது. இயர் 1ல கிடைக்குது, இயர் 2ல கிடைக்குது, இயர் 3ல கிடைக்குது. இயர் 1ல எனக்கு கிடைக்கிற அந்த 200 into 30%னா 60. இயர் 1ல எனக்கு கிடைக்கக்கூடிய 60 rupees-உம் இயர் 5ல கிடைக்கக்கூடிய 60 rupees-உம் இட் இஸ் நாட் ஈக்குவல். இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் பை இட்ஸ் டைம் வேல்யூ. ஸோ அதுக்கு தான் இங்க வந்து ப்ரெசென்ட் வேல்யூ கால்குலேஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டாக்ஸ் சேவிங்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, டாக்ஸ் சேவிங்ஸ் இமீடியட்லி அப்டைன். No present value calculation. Tax savings obtained over the years. Present value calculation is required to the extent of tax savings. இங்க அடுத்த பாயிண்ட்லயே இருக்கு பாரு. In both the cases, flotation cost will never be discounted because flotation cost வந்து always paid at year 0. நமக்கு டிடக்ஷனா அளவு ஆகிறது மட்டும்தான் ஓவர் தி இயர்ஸ் அண்ட் இயர் 0ல இமீடியட்டா அளவு. மித்தபடிக்கு ரெண்டு சினாரியோலையும் இட் இஸ் பெய்ட் அட் இயர் 0. அப்படி இருக்க பட்சத்தில் பிரசன்ட் வேல்யூ 1 தான். அதை நம்ம கன்சிடரே பண்ணிடாது, டிஸ்கவுண்ட் தயவு செஞ்சு பண்ணிடாது. So அடுத்து ஒரு general point, 1 minus t is generally used for reducing tax amount while discounting, that is post tax cash flow. அதான் இப்போ உனக்கு ஒரு cash flow இருக்கு, எதுவுமே சொல்லல அப்படிங்கிற பட்சத்துல cash flows are always pre-tax. அது கூட வந்து நீ 1 minus t issue பண்ணனா 1 minus t னா என்னடா, post tax cash flows உனக்கு கிடைச்சிடும், tax போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய cash flows. When you are calculating present value of tax savings itself, தென் நியூஸ் அதான் இங்க நான் சொன்னேன்ல, நம்ம மேல வந்து 200 ரூபாய் ஒவ்வொரு வருஷம் உனக்கு அமௌண்டைஸ் ஆகுது. ஓகேவா, நீ அந்த 200 ரூபாய்க்கு அப்படியே டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ல மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அந்த 200 ரூபாய் குறையறதுனால நீ என்ன ஆகுதுன்னா, உனக்கு டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் 200 ரூபாய் குறையுது. ப்ராஃபிட் 200 ரூபாய் குறையறதுனால உன்னோட டாக்ஸ் வந்து 200 ரூபாய்க்கு இன்டூ 30%, 60 ரூபாய் பே பண்ணாம, அதாவது கேஷ் அவுட்ஃப்ளோ ஆஃப் ₹60 as tax is avoided. So cash outflow avoided is equal to cash inflow. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. டாக்ஸ் சேவிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது டிடக்ஷன் அமௌண்ட் அலௌட் இன்டூ டாக்ஸ் பெர்சன்டேஜ் போட்டு அதுக்கு தான் பிவிஎஃப் கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஜென்ரலா ப்ரெசென்ட் வேல்யூ ஃபார் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் இன்டூ 1 minus t, because interest is always tax deductible, right, into present value factor, whereas any items that only give you tax deduction and not any cash flows. அதுதான் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து உனக்கு அங்க கேஷ் ஃப்ளோவும் இருக்கு, டாக்ஸ் இருக்கு, டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்கு, புரியுதா? அப்ப அதனாலதான் நம்ம போஸ்ட் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோ இன்டூ இது. பட் இதுல என்ன பண்ணா, அமௌண்ட் ஆஃப் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ஆக்சுவல் இது இருக்காது, கேஷ் ஃப்ளோ இருக்காது. அதுதான் நான் சொன்ன ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அமௌண்டைஸ்ட் ஓவர் த பீரியட். அந்த இடத்துல கேஷ் அவுட் ஃப்ளோ வந்து இயர் 0லயே முடிஞ்சுது, பட் டிடக்ஷன் வந்து ஓவர் த பீரியட் கிடைக்குது. அதனால சொல்றோம் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் இன்டூ டாக்ஸ் ரேட் இன்டூ பிவிஎஃப். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் இன்டூ டாக்ஸ் ரேட் தான் நமக்கு என்னன்னு வருதுன்னா டாக்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு வருது. புரியுதா? எக்ஸாம்பிள், amortization of flotation cost of bond at year 0, actual cash flow அந்த இடத்துல நடக்குது. ஸோ இன்டூ 1 போட்டே நம்ம அங்கே எடுத்துருக்கோம். பட் ஃபர்தர் இயர்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, ஒன்லி டேக்ஸ் டிடக்ஷன், நோ கேஷ் அவுட் ஃப்ளோ, ஒன்லி டேக்ஸ் டிடக்ஷன் பிகாஸ் ஆஃப் அமோர்டைசேஷன். ஸோ பிகாஸ் ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன் யூ ஆர் பேயிங். ஸோ இது நம்ம பார்த்த கான்செப்டே தான். ஸோ அடுத்து என்னன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ இட் இஸ் டன் இன் அ சிமிலர் மேனர் டு தட் ஆஃப் பாண்ட்ஸ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. அங்க நீ இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருப்ப, அதுக்கு பதிலாக இங்க ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அங்க ரிடம்ஷன் வேல்யூ போட்டிருப்ப, இங்கே அதே ரிடம்ஷன் வேல்யூ தான். அடுத்து வந்து the value of preference share is present value of all future. அதான் நமக்கு அங்க வந்து இன்ட்ரெஸ்ட்னு வரும், கூப்பன்ஸ்னு வரும், இங்க ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கு. அடுத்து வந்து அங்க ரிடம்ஷன் வேல்யூ, இங்கே அதே மாதிரி ரிடம்ஷன் வேல்யூ. சிம்பிள்ரா. ப்ரிஃபரன்ஸ் பிடி பை 1 பிளஸ் அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே என்ன போட்டோம், கூப்பன் இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் பிளஸ் ரிடம்ஷன் வேல்யூ இன்டூ அதாவது கூப்பன் இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்டி ஃபேக்டர் பிளஸ் ரிடம்ஷன் வேல்யூ இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். அதில் பர்டிகுலராக இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கு பார்த்தியா, அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல், அது எப்படி கால்குலேட் பண்ணுறது மோஸ்ட்டாக கொஷனில் கொடுத்துருவாங்க. அதாவது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மோஸ்ட்டாக கொஷனில் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலங்கிற பட்சத்தில் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இன்டூ நெட் ப்ரோசீட்ஸ் டிவைடட் பை 100. புரியுதா? ப்ரிஃபரன்ஸ் கேபி எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ் இன்டூ 100. மோஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் கொடுத்துடுவாங்கடா. இங்கே நெட் ப்ரோசீட்ஸ்னா நம்ம என்னன்னா, அதாவது டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இப்போ நீ எப்படி சொல்றதுன்னா, இப்போ உன்னோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100, பட் அந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டுக்காக நீ செலவு பண்ணுறது 20 rupees அப்படின்னா 20 - 10 தான் உன்னோட அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னால உனக்கு வரக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ. புரியுதா? பட் நீ அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் 80 பே பண்ற. இப்போ உன்னோட எக்ஸாம்பிள் 800னா 80 டிவைடட் பை 800 இன்டூ 100. யோர் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை நீ வச்சிருக்கனால உன்னோட காஸ்ட் என்னன்னா
80 divided by 800 into 100 10%. உனக்கு புரியுதாடா? நெட் ப்ரோசீட்ஸ்னு என்னன்னா அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணா உனக்கு உன் கம்பெனிக்குள்ள வரக்கூடிய அமௌண்ட். மேல ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னா அந்த ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணா உன் கம்பெனில இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு அமௌண்ட். அப்போ 10 ரூபாய் மொத்தமா எனக்கு 800 ரூபாய் உள்ள வருது. அதுல நான் 80 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றேன். அதுதான் என்னோட காஸ்ட். ஸோ கேபினா காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். நம்ம 80 ரூபா தான் என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். பட் எனக்கு வந்து கேபி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பெர்சன்டேஜ். அப்போ நான் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, எனக்கு 80 ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருந்து வெளியே போகுது, பட் நான் 800 ரூபாய் எனக்கு கிடைக்குது. ஸோ 80 divided by 800 into 100 is 10. 10% is my cost of preference share. ஸோ இந்த இடத்துல என்னன்னா வேல்யூவேஷன் ஆஃப் irredeemable. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், கொஸ்டின்ல கேட்கறதே ரொம்ப ரேர். ஸோ irredeemable bonds ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ irredeemable அப்படின்னா என்னன்னா பெர்பச்சுவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வந்துடும். that is the cash flow from these instruments will go up to perpetuity. அப்படி என்னன்னா கான்ஸ்டன்ட் growth. அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம கார்டன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வேல்யூ பண்றோம், நமக்கு வந்து P0 தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அதான் growth assumed to be 0%. அப்போ நம்ம கார்டன்ஸ் ஃபார்முலா என்ன, இன்ட்ரெஸ்ட் பை KE மைனஸ் G. G assumed to be 0 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பை KE. தட்ஸ் இட், சிம்பிள். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் பண்ணிட்டோம், பாண்ட் ரீஃபைனான்சிங். பாண்ட் ரீஃபைனான்சிங்ல இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய நான் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிடுறேன் ஓவராலா. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், ஓகேவா, தட் இஸ் கூப்பன் பேமெண்ட்ஸ் ஓவர் த ரிமைனிங் இயர்ஸ். ரிடம்ஷன் வேல்யூ, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் பார்க்கணும். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ரெண்டு இதுக்கும் இருக்கும், ஓல்டு பாண்டுக்கும் இருக்கும், நியூ பாண்டுக்கும் இருக்கும். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை ரெண்டு வகையில அதை அக்கௌண்ட் பண்ணலாம். எய்தர் ரிட்டர்ன் ஆஃப் இமீடியட்லி, அதாவது allowed as deduction immediately, அப்படி இல்லாம இட் வில் பி அமௌண்டைஸ்ட் ஓவர் த பீரியட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் அமௌண்டைஸ்ட் ஓவர் த பீரியட் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா டேக்ஸ் சேவிங்ஸ்னு ஒன்று வரும். அது ஒரு கான்செப்ட் பார்க்கணும். அடுத்து கால் ப்ரீமியம் அப்படின்னு ஒன்று பே பண்ணுவோம் பர்டிகுலராக. அது கால் ப்ரீமியம், அது மட்டும் இப்போதைக்கு சொல்லலாம், உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் தான் பாண்ட் ரீஃபைனான்சிங்ல பார்க்க வேண்டிய கான்செப்ட்ஸ். இப்போ நமக்கு ஏன்னா நம்ம ஏன் மேலே இருக்கிறத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும், டீடைல்டா எக்ஸ்பிளனேட்டரியா இல்லாம. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது எப்படின்னா பாண்ட் ரீஃபைனான்சிங். நமக்கு பாண்ட் ரீஃபைனான்சிங் அப்படின்னா பாண்ட் ஏ இருக்கு உங்ககிட்ட. பாண்ட் ஏவை பாண்ட் பர்டிகுலர் பாண்ட் ரீஃபைனான்சிங் எப்போ வரும்னா நம்ம பாண்ட் பே பண்ணிட்டு இருக்க கூப்பனுக்கும் மார்க்கெட்ல ரேட்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்கிறப்ப பாண்ட் ரீஃபைனான்சிங் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ்லாம் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பாண்ட் ஏ வந்து 10% ரேட்ல நம்ம கூப்பன் பே பண்ணிட்டு இருக்கோம், வேற மார்க்கெட் ரேட்ல ஒரு பாரோயிங்க்கு 6% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். வெதர் நீ டெபாசிட் பண்ணாலும் சரி, மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6% தான். ஒரு மூளை இருக்கவன் என்ன பண்ணுவான்னா மார்க்கெட்லயே 6%க்கு வட்டிக்கு கிடைக்குது, நம்ம எதுக்குற 10% வட்டிக்கு வாங்குறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவானா, இப்போ நம்ம பாண்ட் ஏல 10,000 ரூபாய் நம்ம பாரோ பண்ணிருக்கோம் அப்படின்னா 10% கூப்பன் பே பண்றதுக்கு பதிலா இன்னொரு பாண்ட் பி 10,000 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணா நான் 6% தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். அதை வாங்கி இந்த 10,000 அடைச்சிருவேன். அப்ப நான் 6% வட்டி கொடுத்தா போதும்ல இனிமேல். ஸோ அதுதான் பாண்ட் ரீஃபைனான்சிங் கான்செப்ட். ஸோ நம்ம அப்போ வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கும் பாண்ட் ரீஃபைனான்சிங்னாலே. டூ கான்செப்ட்ஸ், கண்டினியூவிங் வித் ஓல்டு பாண்ட், இஷ்யூவன்ஸ் ஆஃப் நியூ பாண்ட். பாண்ட் ரீஃபைனான்சிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் நம்ம நெட் கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணுவோம். கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் கேஷ் அவுட் ஃப்ளோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நெட் கேஷ் ஃப்ளோ in option 1, that is net cash flow in case of continuing with old bond and compared with net cash flow if we issue new bond. இப்போ நம்ம ஓல்டு பாண்ட்லயே நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னா நம்ம நெட் கேஷ் ஃப்ளோ என்னென்னவா இருக்கும், நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ அண்ட் இன்ஃப்ளோ என்னென்னவா இருக்கும். நம்ம ஓல்டு பாண்ட் எதுவுமே பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், ரைட்டா, ரிடீம் பண்ணுவோம், பிரின்சிபல் வேல்யூ கடைசியில ரீபே பண்ணுவோம், தட் இஸ் ரிடீம் பண்ணுவோம், கரெக்டா. அடுத்து நம்ம அந்த பாண்ட் இஷ்யூ பண்ணும்போது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்கர் பண்ணி அதுல செகண்ட் கேட்டகரி தட் இஸ் அமௌண்டைசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை கொண்டு போயிருந்தா அதனால நமக்கு டாக்ஸ் சேவிங்ஸ் கிடைக்கும். இந்த மூணு மட்டும் தான். சப்போஸ் அதுவே அந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை என்டையரா அந்த இயர் ஆஃப் இன்கரிங்லேயே டிடக்ஷன் அலோவ் பண்ணியிருந்தா நமக்கு அந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் சேவிங்ஸ் வராது. ஸோ அதுதான் நமக்கு இந்த 3 பாயிண்ட். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் போஸ்ட் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட். நல்லா நோட் பண்ணிக்கோ, போஸ்ட் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல, அதாவது ரீஃபைனான்சிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் போஸ்ட் டாக்ஸ் வேல்யூஸ். அது ஏன்னு தெரியல, பட் கான்செப்ட் அதுதான். ரீஃபைனான்சிங்னாலே நீ போஸ்ட் டாக்ஸ் வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன்னா
நம்ம இங்க டேக்ஸ் சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வரோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம டேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ டேக்ஸ் டிடக்டபிள் எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் கண்டிப்பா டேக்ஸ் மைனஸ் பண்ண வேல்யூ தான் நம்ம போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கூப்பன் பே பண்ணுவோம். கூப்பன் இஸ் டேக்ஸ் டிடக்டபிள். ஸோ போஸ்ட் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ரிமைனிங் இயர்ஸ் இட் இஸ் அ கேஷ் அவுட்ஃப்ளோ. அதே மாதிரி பிரின்சிபலை நம்ம at the end of the last year நம்ம redeem பண்ணுவோம். It is a cash outflow. So எல்லாமே present value of post tax interest for remaining years it is a cash outflow. Present value of principal at the end of last year it is a cash outflow. அடுத்து வந்து என்னன்னா flotation cost incurred which was allowed to be amortized. அதான் இங்க ஏன் நம்ம இது சொல்றோம்னா flotation cost இன்னொரு வகையா ட்ரீட் பண்ணலாம். என்டையரா அந்த இன்கர் பண்ண இயர்லயே டிடக்ஷனா ஜீரோ பண்ணி விடுறது. ஓகேவா? பட் பர்டிகுலரா when allowed to be amortized அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது மட்டும்தான் நமக்கு present value of tax savings over remaining years. So tax savings is an inflow. இதான் ஓல்டு பாண்ட்ல கண்டினியூ பண்ணா இப்படி வரும். பட் இதுவே நீ issuance of new bond, நீ நியூ பாண்ட் இஷ்யூ பண்ணா என்னென்ன இன்கர் பண்ணுவ, என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ present value of post tax interest ஓகேவா over the remaining years. அதே மாதிரி at the end of last year நீ principal repay பண்ணுவ which is redemption. So it shall also be present value of redemption, right? அடுத்து நீ வந்து பழைய பாண்டை ரீபே பண்ணணுமா, புது பாண்ட் இஷ்யூ பண்றேன்னா கண்டிப்பா பழைய பாண்டை ரீபே பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் பார்த்துடலாம். புது பாண்ட் இஷ்யூ பண்றேன்னா கண்டிப்பா வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்கர் பண்ணுவியா, அப்போ நமக்கு அதை ரெண்டு பிரான்ச்சா பிரிச்சுக்கலாம். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் entirely allowed as deduction in the year of incurring or let or the flotation costs which are allowed to amortize over the period. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டுமே பார்க்கணும். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அதாவது நியூ பாண்டுக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டும் பார்க்கணும். அப்போ சப்போஸ் அமௌண்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் பண்ணா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டேக்ஸ் சேவிங்ஸும் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு இதுக்கு பார்க்கணும்டா. இங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் தான் நம்ம சொல்றோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டேக்ஸ் சேவிங்ஸ் ஃபார் த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டும் கன்சிடர் பண்ணணும், tax savings for the flotation cost consider பண்ணணும். So அதான் first flotation cost. Suppose if we entirely allowed as deduction in the same year அப்படின்னா நம்ம வந்து tax savings மைனஸ் பண்ணிடணும். அதான் into 1 minus t போட்டதுக்கு அப்புறம் தான் நீ வந்து அந்த வேல்யூ எடுக்கணும். அப்படி இல்லை if it is allowed to be amortized அப்படிங்கிற பட்சத்துல தான் உனக்கு இந்த கான்செப்டே வரும். அதாவது present value of tax savings for flotation cost incurred for current issue. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீ எப்படி ட்ரீட் பண்றாங்கிறது பார்த்துட்டு டாக்ஸ் சேவிங்ஸை செகண்டா கன்சிடர் பண்ணணும். அடுத்து பழைய பாண்டை நீ ரீபே பண்ணணுமா, அப்போ இஃப் இட் இஸ் பெய்டு இன் பிஃபோர் த மெச்சூரிட்டி யூ ஹாவ் டு பே கால் ப்ரீமியம். நீ முன்னாடியே கூப்பிட்டு அமௌண்ட் ரீபே பண்றதுக்காக கால் ப்ரீமியம் பண்ணுவேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ டாக்ஸ் டிடக்டபிள். ஸோ போஸ்ட் டாக்ஸ் கால் ப்ரீமியம். ஸோ சின்ஸ் இட் அந்த இயர் ஜீரோ அதாவது இயர் அந்த டைம் ஆஃப் நியூ பாண்ட் இஷ்யூ ஆஃப் நியூ பாண்ட்ல இயர் ஜீரோலயே நம்ம அது பே பண்றதுனால அதோட ப்ரெசென்ட் வேல்யூ ஒன்னா தான் இருக்கும். ஓவர் த இயர்ஸ் நம்ம கால் ப்ரீமியம் பே பண்ண மாட்டோம். அட் த இமிடியேட் டைம் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் நியூ பாண்ட்ல வந்து பே பண்றதுனால ப்ரெசென்ட் வேல்யூ 1. அடுத்து என்னன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அதான் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ் சேவிங்ஸ் ஜென்ரலா கூப்பன். அடுத்து ரிடம்ஷன். இப்போ நீ நல்லா நோட் பண்ணினா இப்போ நீ நியூ பாண்ட் இஷ்யூ பண்ணிட்ட, பட் நீ ஓல்டு பாண்ட் வச்சிருந்தீல்ல, ஓல்டு பாண்ட்ல உனக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்கர் ஆயிருக்குமா, அந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டுக்கு சப்போஸ் நீ என்டையரா அந்த வருஷமே டிடக்ஷன் எடுக்காம இஃப் யூ சோஸ் டு அமௌண்டைஸ் அப்படிங்கிற பட்சத்துல ரிமைனிங் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை நீ வந்து நீ அமௌண்டைஸ் பண்ண முடியாது. ஏன்னா பாண்டே அழிஞ்சு போச்சு, பாண்டை ரீபே பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் வந்து உனக்கு இன்னொரு 500 rupees ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்குதுன்னா நீ அப்பவே ரைட் ஆஃப் பண்ணிடணும், என்டையரா அமௌண்டைஸே ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்டு 1 minus t கண்டிப்பா அப்படி போடணும். ஏன்னா உனக்கு வந்து ஓவர் த இயர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீ வந்து செப்பரேட்டா டாக்ஸ் சேவிங்ஸை கன்சிடர் பண்ணலாம். பட் அதான் இன்ஸ்டன்டா ரைட் ஆஃப் ஆயிடுது. அப்போ அந்த வருஷம் என்ன டாக்ஸ் ரேட்டோ இன்டு 1 minus t போட்டு ரிமைனிங் இருக்க போஸ்ட் டாக்ஸ் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணா போதும். ஸோ கான்செப்ட் என்னன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்டடா. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை அந்த வருஷமே வந்து அது ஆக்சுவலாக கொஞ்சம் குழப்பம். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்ல தான் பிரச்சனையே இருக்கு. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை சிம்பிளா நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஓல்டு பாண்ட் நியூ பாண்ட். ஓல்டு பாண்டுக்கு என்னன்னா இஃப் இட் இஸ் என்டையர்லி அலௌட் இந்த டிடக்ஷன் ஆஃப் இந்த என்டையர்லி அலௌட் அஸ் டிடக்ஷன் இந்த டேட் ஆஃப் இன்கரிங் அப்படின்னா நமக்கு அமௌண்டைஸ் ஆகாது.
டேக்ஸ் சேவிங்ஸ் அந்த இயர் ஜீரோலயே நம்ம எடுத்திருப்போம். பட் ஓல்டு பாண்டுக்கு வந்து இப்போ நான் அமௌண்டைஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டா நீ வந்து கண்டினியூவிங் வித் ஓல்டு பாண்ட்லயும் உனக்கு வரும். வேற நீ நியூ பாண்ட் இஷ்யூ பண்றாங்கிற பட்சத்துல பாண்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆயிரும். ஸோ என்டையர் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அட் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நியூ பாண்ட் என்டையரா ரைட் ஆஃப் பண்ணிடுவ. இதுவே ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன் கேஸ் ஆஃப் நியூ பாண்ட் அப்படின்னு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டும் இன்கர் ஆகுது இல்லை, எல்லாமே கேஷ் அவுட் ஃப்ளோ தானே. பட் என்னன்னா ப்ரெசென்ட் வேல்யூ 1 அவ்வளோதான். இஃப் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இஸ் என்டையர்லி அலோட் as டிடக்ஷன் அட் த இயர் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நியூ பாண்ட்னா உனக்கு அங்கே ப்ரெசென்ட் அதாவது டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்காது. அப்போ எதுக்கு நீ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டேக்ஸ் சேவிங்ஸ் போடுற. பட் அதுவே என்டையரா அங்கேயே உனக்கு டிடக்ஷன் அலோவ் பண்ணாம ஓவர் த இயர் அமௌண்டைஸ் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஓவர் த இயர்ஸ் உனக்கு வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவர் த இயர்ஸ் இருக்கனால நீ அதோட ப்ரெசென்ட் வேல்யூ கால்குலேட் பண்ற. அதுதான் இங்க போட்டிருக்காங்க ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆஃப் ஓல்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஸோ டேக்ஸ் சேவிங்ஸ்னா இன்ஃப்ளோவா. ஏன் அப்படின்னு பார்த்தா என்டையர் அன்அமௌண்டைஸ்டு ஓல்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மஸ்ட் பி ரிட்டன் ஆஃப் பிகாஸ் யூ கேனாட் அமௌண்டைஸ் அ காஸ்ட் ஃபார் அ நான் எக்ஸிஸ்டிங் பாண்ட். புரியுதா? இப்போ ஃப்ளோட்டேஷன் காஸ்டோட ஜென்ரல் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து அட் இயர் ஜீரோ கேஷ் ஐட்டம். இயர் ஜீரோக்கு அப்புறம் வர்ற எல்லாமே வந்து நான் கேஷ் ஐட்டம். ஸோ அதனால தான் சொல்லியிருக்கோம் நான் கேஷ் ஐட்டம் நவ் பிகாஸ் இட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி இன்கர்ட் அட் இயர் ஜீரோ ஆஃப் ஓல்டு பாண்ட். நல்லா புரிஞ்சுதுன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அட் டைம் ஆஃப் இஷ்யூ இன்கர் பண்ணுவாங்கடா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அமௌண்டைசேஷன் இஸ் அ நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் ரைட். டிப்ரிசியேஷன் மாதிரி அமௌண்டைசேஷன் இஸ் அ நான் கேஷ் ஐட்டம். ஸோ அடுத்து மிச்சப்போ கான்செப்ட்லாம் நம்ம பார்த்ததே தான். சின்ஸ் இட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் இமீடியட்லி அதாவது ஓல்டு பாண்டோட ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அட் த டைம் ஆஃப் அட் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நியூ பாண்ட் அன்னைக்கு நம்ம என்டையரா ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ இட் இஸ் இயர் ஜீரோ ஃபார் நியூ பாண்ட் ரைட். அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு 1. இது எல்லாமே இன்க்ரிமெண்டல் கேஷ் ஃப்ளோஸ். நான் இன்க்ரிமெண்டல் கேஷ் ஃப்ளோஸ்னா உனக்கு அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு விஷயத்தை நான் பண்ணா இந்த காஸ்ட் எல்லாம் வரும். அதனாலதான் இப்போ நான் பாண்ட் நியூ பாண்ட் இஷ்யூ பண்ணா நான் இதெல்லாம் இன்கர் பண்ணுவேன். புரியுதா? அதனாலதான் அங்கே இன்க்ரிமெண்டல் கேஷ் ஃப்ளோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. A firm has bond outstanding. நல்லா நோட் பண்ணிக்கோ, இது ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் கிடையாது. மெச்சூரிட்டி இயர்ஸ் இன்னும் ரிமைனிங் மெச்சூரிட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூப்பன் ரேட் கொடுத்துருக்காங்க. கால் பிரீமியம் கிடையாது. இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா கால் பிரீமியம் நாங்க போடல. இட் இஸ் காலபிள் அட் 1050 per bond. அப்போ இங்க இடத்துல நீ நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க கால் பிரீமியம் மட்டும் கொடுக்கல. இது டோட்டல் ரிடம்ஷன் வேல்யூ 1000 இருந்துச்சுன்னா நீ 1050 கொடுத்துதான் நீ ஏர்லியா கால் பேக் பண்றனால 1000 கொடுத்தா வரமாட்டாங்க, 1050 கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 1050ங்கிறத பேஸ் பண்ணி ஓகே இதோட ஃபேஸ் வேல்யூ ₹1000 இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இட் இன்ஃபர்ஸ் டு 2 things, தட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ அண்ட் த கால் பிரீமியம். இப்போ 1050 மைனஸ் 1000 அந்த 50ங்கிறது தான் கால் பிரீமியம். அப்புறம் இங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து ஒரு 4,20,000 சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா 30,000 ஆனுவலா அமௌண்டைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீ திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ வந்து சிம்பிளா கொண்டு போகணும். எப்படின்னா 12 years மெச்சூரிட்டி, 30,000 ஆனுவல் அமௌண்டைசேஷன். அப்போ இன்னும் பெண்டிங் இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,60,000 தான் இருக்கு. அப்போ ஏன்டா 4,20,000 கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 2 வருஷம் போயிடுச்சு, ஒரு 60,000 அமௌண்டைஸ் ஆயிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து இஃப் நியூ இஷ்யூ பண்ணா அதோட ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் 9 lakhs சொல்றாங்க. கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா என்ன? இது வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 10%. இது டிஸ்கவுண்ட் ஃபேக்டரு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட்னு என்னமோ கொடுத்துருக்காங்கடா. அதாவது கேடி கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் டெப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல குழப்பம் வரும். 10% நான் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எடுத்துக்கிறதா, 6% நான் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எடுத்துக்கிறதான்னு செக் பண்றதுக்கு. ஸோ அது என்னன்னு அடுத்த பேஜ்ல பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஷுட் த ஃபர்ம் ரீஃபண்ட் த அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட். இதுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து 50%ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு இன்கம் டேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பாண்ட் ரீஃபைனான்சிங்ல கேஷ் ஃப்ளோ ஷுட் பி போஸ்ட் டேக்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இஃப் கண்டினியூவிங் வித் எக்ஸிஸ்டிங் பாண்ட்னா நமக்கு என்னென்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ரிமைனிங் இயர்ஸ் இட் இஸ் அன் அவுட் ஃப்ளோ. அப்போ எனக்கு ரிமைனிங் பாத்தியா இங்கே தப்பா அடிச்சுட்டு எழுதிக்கிறேன் பாத்தியா. டு நாட் டேக் கூப்பன், டேக் ஆஃப்டர் டாக்ஸ் மார்க்கெட் ரேட் ஆர் கேடி. இந்த இடத்துல இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டருக்கு நீ என்ன கூப்பன் எடுத்து வச்சிருக்க நீ இருக்கனாட்ட 10%ங்கிறது சாரி கூப்பன் எடுக்கல, கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்திருக்கேன். நான் இது என்ன சொன்னேன், கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் முக்கியமா நமக்கு இது முக்கியமானு பார்த்தா நமக்கு வந்து இதுதான்டா முக்கியம். எது
ஆஃப்டர் டேக்ஸ் மார்க்கெட் ரேட். ஸோ அதான் இங்க இருக்கிறது. நான் இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், பாண்ட் ரீஃபைனான்சிங் இஸ் ஃபுல்லி அபவுட் போஸ்ட் டேக்ஸ் கேஷ் ஃப்ளோஸ். அப்படி இருக்கும்போது நீ என்ன ரேட் எடுக்கணும், இங்கே நான் எழுதியிருக்கேன் பாரு, ஐதர் டேக், அதாவது டோன்ட் டேக் கூப்பன், எடுத்துடாது. கூப்பன் நம்ம எடுக்க மாட்டோம் டிஸ்கவுண்ட் ஃபேக்டரா. அப்புறம் கண் எங்க போகணும்னா இந்த கரண்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு தான் போகும், 10% அப்படியே எடுப்பேன். அதான் அதுவும் சொல்றோம், டேக் ஆஃப்டர் டேக்ஸ் மார்க்கெட் ரேட். அப்படி இல்லைன்னா கேடி, தட் இஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட். ஏன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் டெப்ட் முன்னாடியே பார்த்தோம், இட் இஸ் ஆல்வேஸ் போஸ்ட் டேக்ஸ். நம்ம மேல கூட ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம், இரு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இங்க போட்டிருக்கேன் பாத்தியா, கேடி இஸ் ஆல்வேஸ் போஸ்ட் டேக்ஸ். அப்ப நீ என்ன பண்ணலாம்னா, கொஸ்டின்லயே கேடி கொடுத்திருந்தா அப்படி எடுத்துக்கோ. கொஸ்டின்ல கேடி கொடுக்கலன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா, எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு 1/t. அப்போ நமக்கு இந்த கொஸ்டின்லயே 6% கொடுத்துட்டான் ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட். சப்போஸ் இதை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணலாம்னா 10 into 50% டாக்ஸ் ரேட், அப்போ 0.5% நீ வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் given டு த்ரோ யூ ஆஃப் த ட்ராக். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர மித்தபடிக்கு இதோட யூஸ் வரும் கிடையாது. ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட் தான் எடுக்கணும், புரிஞ்சுதோ? அப்புறம் ஏன்டா கீழே 10% இங்கே எடுத்திருக்கேன்னு கேட்கலாம், அது நானே செக் பண்ணிடுறேன். ஆக்சுவலா ஏன்னா எல்லா பக்கமும் நான் வந்து 10% எடுத்திருப்பேன் நாட்டிருக்கு, பட் இங்கெல்லாம் நான் 6% தான் எடுத்திருக்கேன். இங்க எல்லாமே 6% எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்து இது போட்டுன்னு நினைக்கிறேன், தப்பா போட்டையா, ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரக் இட் ஆஃப். இங்க நான் அடுத்து எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், இங்கே போட்டிருக்கேன், ஃபார் டிஸ்கவுண்டிங் டேக் ஆஃப்டர் டாக்ஸ் கேடி, கரண்ட் மார்க்கெட் ரேட் ஃபார் இஸ் கூப்பன் ஆஃப் நியூ பாண்ட். புரிஞ்சு. கரண்ட் மார்க்கெட் ரேட்டுங்கிறது எது கொடுத்துருக்காங்கன்னா, அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நான் பாண்ட் இஷ்யூ பண்ண போறேன், இந்த 10% பர்டிகுலர் எதுக்கு சொல்றான்னா, நான் இன்னைக்கு பாண்ட் இஷ்யூ பண்ற மாதிரி இருந்தா எனக்கு அது வந்து 10% வரும். அப்போ அந்த 10%ங்கிறது உனக்கு கூப்பன் ஆஃப் தட் நியூ பாண்ட். புரியுதா? ஓகே. கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டினோட்ஸ் கூப்பன் ஃபார் த நியூ பாண்ட். நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் நான் இங்க என்ன பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன், இந்த இடத்துல நான் 2-3 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். டைரக்டா வந்து ப்ரீ டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கேன். கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டிருக்கேன் பாரு, நானே டாக்ஸ் சேவிங்ஸ் எங்கடா, இன்டூ 1 - t போடணும்ல, அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்டூ 1 - t இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். இதுக்கு ஆக்சுவலா புக்ல எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்த்து சொல்லிடுறேன். எங்கடா புக்கை காணோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின்ல என்ன எடுத்திருக்காங்கன்னா 6% தான் எடுத்திருக்காங்க. அந்த நம்ம புக்ல ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டலா அந்த சம் ஃபுல்லா வந்து 6% தான் டிஸ்கவுண்ட் ஃபேக்டரா எடுத்து ஒர்க் அவுட்டே பண்ணிருக்காங்க. புரியுதா? தப்பு பண்ணிடாத. I'll just add you at that இந்த இதோட லாஸ்ட்ல உனக்கு ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ இங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா, நான் கடைசியில ரிவைஸ்ட் ஆன்சர் எழுதியிருக்கேன்னா, ஆக்சுவலா நான் ஆன்சரை ரிவைஸே பண்ணல. ஸோ கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்க 10% எடுக்கவே இல்லடா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10% எடுக்கவே இல்லை. 10% எடுத்து நீ சம்ம போட்டீங்கன்னா தப்பு. பிகாஸ் 10% இஸ் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஃபார் இன்னைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% இருக்குன்னா, நான் கண்டிப்பா வந்து இன்னைக்கு இஷ்யூ பண்ண போற பாண்டை 10% தான் இஷ்யூ பண்ணுவேன். பிகாஸ் கண்டிப்பா நான் ஒரு எஃபிஷியன்ட் மார்க்கெட் நான் அசியூம் பண்ணி பார்ல இஷ்யூ பண்றேன்னா, இஃப் இட் இஸ் ட்ரேடட் அட் பார், கூப்பன் மஸ்ட் ஈக்குவல் டிஸ்கவுண்ட் ரேட். அப்ப என்னோட கூப்பன் அங்க 10% தான் இருக்கணும். கொஸ்டின் நம்ம ஆன்சர் சொல்யூஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்புறம் இங்கே நல்லா நோட் பண்ணி டாக்ஸ் சேவிங்ஸை மைனஸ் பண்ணிட்டு இங்க 6% தான் எடுக்கணும். 6% ஃபார் 12 years, 6% ஃபார் 12th year. அடுத்து இங்க என்ன பண்ணிருக்குன்னா, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் சேவிங்ஸ் டியூ டு அமோர்டைசேஷன் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஸோ இங்க வந்து நான் டாக்ஸ் ரேட் தப்பா எடுத்துட்டேன். எனக்கு 30,000 ஃபார் 12 years எனக்கு இதாகுது. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆஃப்டர் டாக்ஸ். டாக்ஸ் கிடையாதுடா கண்ணா, வளரக்கூடாது. நம்ம மேல இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம்ல, இந்த ஃபார்முலாவை நான் சொல்றேன். டாக்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு நீ ஒரு விஷயம் கால்குலேட் பண்றனா, ரேண்டமா எல்லாம் பண்ணக்கூடாது. அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் இன்டூ டாக்ஸ் ரேட். நமக்கு இந்த கொஸ்டின்ல அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் என்ன? அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் இஸ் 30,000 பர் மந்த். அதாவது பர் இயர் வந்து ஆனுவலா உனக்கு 30,000 அமௌண்டைஸ் ஆகுது. அப்ப 12 இயர்ஸ்க்கு உனக்கு எவ்வளவு அமௌண்டைஸ் ஆகணும்?
3,60,000. 3,60,000 into 50% தான் உனக்கு டிடக்ஷன். அந்த டிடக்ஷன் இஸ் யூ ரிசீவ் தட் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர். அதை தான் நீ டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னைக்கு டேட்ல என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? தப்பு பண்ணிடாத. அடுத்து இஃப் நான் புது பாண்ட் இஷ்யூ பண்றேங்கிற பட்சத்துல எனக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் புது பாண்டுக்கு பே பண்ணுவேன். பாத்தியா, இங்க நான் எழுதியிருக்கேன் பாரு 10%. இங்கதான் நம்ம 10% எடுக்கிறோம். இங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த 10% வருது. புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. சரியா? அடுத்து இன்ட்ரெஸ்ட்னா டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து போஸ்ட் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். போஸ்ட் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கேஷ் ஃப்ளோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதா? அதை வந்து நீ என்ன பண்றனா 6%, அதுதான் ஆஃப்டர் டாக்ஸ் கேடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல கொடுத்துட்டா அதுக்கு தான் வெயிட் அதிகம். அதை எடுத்து டிஸ்கவுண்ட் பண்றோம். அடுத்து ரிடீம் பண்ணுவியா 3 crores வந்து அட் த 12th இயர் வந்து 6%ல. ஓகே, இது நார்மல். அடுத்து என்ன வரும்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் நான் இஷ்யூ, அதாவது எனக்கு இன்கர் ஆகும்ல 9 lakhs ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். புது பாண்ட் இஷ்யூ பண்ணா 9 lakhs எனக்கு புதுசா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வரும். நான் அந்த 9 lakhs இன்னைக்கே இன்கர் பண்றதுனால என்னோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் வந்து 1. அப்போ இதுக்கு வந்து எனக்கு டாக்ஸ் சேவிங்ஸ் வராது. புரிஞ்சுதா? கரண்ட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஏன்னா இது வந்து நான் அந்த பாண்ட் இஷ்யூ பண்றதுக்கா இது பண்றதுனால எனக்கு என்ன ஆகுனா ஒன்னு அந்த பாண்ட் பிரைஸோட நெட் ப்ரொசீட்ஸ்ல மைனஸ் ஆயிரும். ஸோ இது பிஎன்எல் குள்ள மோஸ்டா வராது. அந்த அசம்ஷன்ல தான் போட்டிருக்காரு சார். அதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்காது. அதுக்கு நோ டாக்ஸ் சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணா, அப்ப இந்த 9 lakhs வந்து அசியூம் பண்ணிட்டோம். இட் இஸ் அமௌண்டைஸ்ட் ஈக்குவலி. அப்ப 30,000 நம்ம போடக்கூடாது கண்ணா. இங்க அடிச்சுட்டு 75,000 போட்டிருக்கோம். பாத்தியா? அமௌண்டைஸ்ட் ஈக்குவலா. ஏன்னா இந்த 4,20,000 வந்து நமக்கு அவங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அதாவது 30,000 ஆனுவலா வந்து அமௌண்டைஸ் ஆகும். அதையவே நீ எடுத்து இந்த 9 lakhsக்கும் போடக்கூடாது. புரிஞ்சுதா? அது ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீ அங்க வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ 9 lakhs டிவைடட் பை 12 போட்டேன்னா உனக்கு 12 போட்டா 75,000 அமௌண்டைஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. இங்க என்னன்னா இந்த 4,20,000க்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டானுங்க 30,000 ஆனுவலின்னு. வேற இந்த 9 lakhக்கு கொடுக்கல. அப்படி இருக்க பட்சத்துல அந்த 9 lakhக்கு நீ என்ன பண்ணணும்னா யுவர் அசம்ஷன் மஸ்ட் பி இட் வில் பி அமௌண்டைஸ்ட் ஈக்குவலி ஓவர் த இயர்ஸ். அப்போ 9 lakh டிவைடட் பை 12 போட்டா 75,000. நல்லா நோட் பண்ணினா, அதாவது கரண்ட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டுக்கு நோ டாக்ஸ் சேவிங்ஸ். அமௌண்டைஸ் ஆகுதுங்கிறதுனால நமக்கு என்ன ஆகுனா உள்ள வந்து ஏன் அங்க நோ டாக்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் உனக்கு இங்க டாக்ஸ் சேவிங்ஸ் கொடுக்குறமே. எப்படின்னா பிரிச்சு போடுறோம். அங்கேயே டாக்ஸ் சேவிங்ஸை கொடுக்காம அமௌண்டைஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல டாக்ஸ் சேவிங்ஸ் ஓவர் த இயர் கிடைக்குது. இதுவே ரிட்டன் ஆஃப் என்டையர்லி அந்த இது பார்ப்போம். நான் உனக்கு அது என்ன சொல்றேன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த என்டையர் இதே உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, அமௌண்டைஸே ஆகல. கொஸ்டின்லேயே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க என்டையர் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஷால் பி அலோட் ஆஸ் டிடக்ஷன் அட் த இயர் ஆஃப் இன்கரிங். அப்படின்னா உனக்கு என்ன ஆகும்னா அவ்வளவுதான்டா, இங்க ஒண்ணுமே வராதுடா. இங்க உனக்கு வந்து போஸ்ட் டாக்ஸ் மட்டும் வரும். ஏன்னா 9 lakhs இன்டூ 50% இன்டூ 1 அவ்வளவுதான் வரும். புரியுதா உனக்கு என்ன நடக்குதுன்னு? இப்போ இந்த 9 lakhs ஓவர் த இயர் அமௌண்டைஸ் ஆகிறதுனால உனக்கு 4,50,000 இன்னைக்கு ப்ரெசென்ட் வேல்யூ இங்க பாரு. இப்போ 75,000 இங்கேயே போடு. இங்க 75,000 இருக்கா? இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அப்போ உனக்கு இன்டூ இங்க பாரு. அதனாலதான் நம்ம இங்க 12 years எடுத்துருக்கோம். உனக்கு புரியுதா? சிம்பிள்ரா. கரண்ட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை என்டையரும் அதே வருஷத்துல ரைட் ஆஃப் பண்ணா இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா 90,000 இன்டூ 1, அதாவது நமக்கு அதான் 1 - t போட்டாலே போதும். 1 - tax இந்த இடத்துல வரும். ஓகேவா? 90,000 இன்டூ 1 - tax. இல்லை, நான் வந்து கரண்ட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை அமௌண்டைஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னா நம்மளோட இது என்னடா, நம்மளோட ஃபார்முலா என்ன? டாக்ஸ் டிடக்ஷன், ரைட்? டாக்ஸ் டிடக்ஷன் உனக்கு எவ்வளவு கிடைக்குது? 75,000. சாரி, டாக்ஸ் டிடக்ஷன் ஃபார்முலா தான் அமௌண்ட் டிடக்டட் இன்டூ டாக்ஸ் ரேட்டா. இது ரெண்டும் சேர்ந்தாதான் டாக்ஸ் டிடக்ஷன். அப்போ 75,000 இன்டூ 50% தான் உனக்கு கிடைக்க போற டாக்ஸ் டிடக்ஷன். பட் என்னன்னா உனக்கு இது ஓவர் த 12 இயர்ஸ்ல உனக்கு கிடைக்குது. ஸோ அதனாலதான் ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர். ஸோ கேஷ் ஃப்ளோ ஈக்குவலா தான் நீ ஆன்யூட்டி ஃபேக்டர் உனக்கு 75 ஸோ 75 to 50 37,500 37,500 37,500 அப்படின்னு உனக்கு இயர் பை இயர் கிடைக்கிறதுனால ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் சம்ம பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இஃப் என்டையர்லி அலோட் அஸ் டிடக்ஷன் அப்படின்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்டூ 1 - t இன்டூ 1. அப்படி இல்லை அமௌண்டைஸ் பண்றோம் அப்படின்னா இப்படி போடணும் 90,000 இன்டூ 1. அந்த இந்த அமௌண்ட் மட்டும் 9 lakhs, அதாவது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் போடணும். அடுத்து அதனால ஓவர் தி இயர் கிடைக்க போற டாக்ஸ் சேவிங்ஸ்க்கு இன்னொரு நம்பர் போடணும். அடுத்து என்னன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ப்ரீமியம் ஆன் கால். ஸோ இந்த ப்ரெசென்ட் வேல்யூ கண்டிப்பா 1 தான் இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் ஆன் கால் வந்து நீ ஆஸ் ஆன் டேட் பே பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் 1 தான் இருக்கும்.
அப்ப நீங்க வந்து பிரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 3 crore பாண்ட் 1000 ஃபேஸ் வேல்யூ பர் பாண்ட் 50 rupees, அப்ப டோட்டலா 15 lakh. இதுல நீ நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பிரீமியம் ஆன் காலுக்கு வந்து டாக்ஸ் சேவிங்ஸ் அலோவ் பண்றாங்கடா. அப்போ அமௌண்ட் இன்டூ 1.05 இது 0.05 போலாம், இல்ல 1 - 0.05 இன்டூ 1 போடலாம். ஸோ போட்டுரு. அடுத்து இந்த இடத்துல என்ன வேணும்னா அடுத்து நமக்கு என்ன வரும்? நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், ஓல்டு பாண்டோட ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மட்டும் பெண்டிங் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இங்க என்ன தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன், ஓல்டு பாண்ட் இஸ் பெய்ட் பேக், ஸோ அமோர்டைசேஷன் ஸ்டாப்ஸ் அண்ட் என்டையர் ஓல்டு பேலன்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இஸ் ரிட்டன் ஆஃப். நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா இங்க கால்குலேட் பண்ண பாத்தியா, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் சேவிங்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அமோர்டைசேஷன் ஆஃப் அதே மெத்தட் இங்க அப்ளை பண்ணிட்டேன். பட் இங்க வந்து ஓவர் த இயரே வராது, ஏன்னா அந்த பாண்டே அழிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு ரிலேட்டடான காஸ்ட்டும் அன்னைக்கே அழிஞ்சிடணும். அப்ப இங்க என்ன ஆகும்னா ரிமைனிங் நமக்கு எவ்வளவு இருக்குது, 30,000 இன்டூ 12. இப்போ நான் இன்னைக்கு வந்து புது பாண்ட் இஷ்யூ பண்றேன்னா எனக்கு 12 years ஆஃப் ஓல்டு பாண்டோட ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஃபுல்லா நான் ரைட் ஆஃப் பண்ணணுமா? கரெக்டா? ஏன்னா நம்ம ஓல்டு பாண்டுக்கு 12 years ரிமைனிங்னு சொல்லிட்டோம், 30,000 ஆனுவல். அப்போ எனக்கு இன்னும் ஓல்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எவ்வளவு என் கையில் இருக்கு, 30,000 இன்டூ 12, அப்போ 3,60,000 இன்டூ எனக்கு அது டாக்ஸ் சேவிங்ஸ். இதுதான் நான் சொன்னேன். இஃப் என்டையர் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டும் ரிட்டர்ன் ஆஃப்னா நமக்கு வந்து என்டையர் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்டூ டாக்ஸ் பர்சன்டேஜ் இன்டூ 1. ஸோ இதே இங்க ஒன்று போட்டிருக்க பாத்தியா, இதை நீ எங்க அப்ளை பண்ணலாம்னா கொஸ்டின்ல இப்படி சொல்லிட்டாங்க, கரண்ட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆல்சோ அலௌட் ஆஸ் டிடக்ஷன் என்டையர்லி இந்த ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாயிண்டே நமக்கு வராது. தட் இஸ் இந்த பாயிண்ட் நமக்கு வராது. அப்படி இருக்கும்போது இங்க போட்டிருக்க பாத்தியா இதே ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நீ இங்கேயும் அப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? சிம்பிள்ரா, ஒன்றும் குழப்ப தேவையில்லை. ஸோ அதை மட்டும் போட்டோம்னா 1,80,000 is written off immediately. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, இதில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். கரண்ட் மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் நியூ பாண்ட், நீ அதை வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டரா எடுக்கக்கூடாது. பாண்ட் ரீஃபினான்சிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கான்செப்ட் வந்து டாக்ஸ், புரியுதா? அப்போ நம்ம பாண்ட் ரீஃபினான்சிங் இஸ் டிபெண்டன்ட் ஆன் போஸ்ட் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோஸ். கேடி இஸ் ஆல்வேஸ் போஸ்ட் டாக்ஸ், புரிஞ்சுதா? அப்போ உன்னோட பாண்ட் ரீஃபினான்சிங் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேடியா இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல மட்டும்தான் மார்க்கெட் ரேட் இன்டூ 1 - T அதுக்கு போகணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 27. ஸோ டிரான்ஜென்ட் லிமிடெட் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு 3 கோடி பாண்டு, இது வந்து ஃபேஸ் வேல்யூ. ஏன் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவேன் கீழே தெரியும். அதோட மெச்சூரிட்டி 30 years, ஃபேஸ் வேல்யூ ₹1000, issued 5 years ago. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கு ரிமைனிங் மெச்சூரிட்டி எவ்வளோ இருக்கும்? 25 years தான் இருக்கும். கூப்பன் ரேட் கொடுத்துட்டாங்க, 14% கூப்பன் ரேட் ஃபார் திஸ் ஓல்ட் பாண்ட். கால் ப்ரைஸ், சப்போஸ் நீ ஏர்லியா கூப்பிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் 1000 ரூபா கொடுத்தாலாம் வரமாட்டோம், 1150 ரூபா கொடுத்தாதான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இனிஷியலி கலெக்டட் ப்ரோசீட்ஸ் ஆஃப் 2.91 crores. ஸோ இங்கே நமக்கு அது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ 3 crores face value, but what we have received is 2.91 crores since a discount of ₹30 per bond was offered. அடுத்து என்ன பண்றாங்க, இனிஷியல் ஃப்ளோட்டிங். ஸோ இனிஷியல் ஃப்ளோட்டிங் காஸ்ட் 3,90,000. அடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறனா கம்பெனி இன்டென்ட் யோசிக்கிறானுங்க. ஸோ இன்னொரு 3 கோடிக்கு பாண்ட் வித்து இந்த 3 கோடி செட்டில் பண்ணிட்டா அப்படின்னு அவன் திங்க் பண்றானுங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த 3 கோடி புதுசா இஷ்யூ பண்ற 3 கோடி பாண்டை, 3 கோடி ரூபாய் பாண்டை அப்படின்னா என்னன்னா டிவைடட் பை 1000 பார்த்தா 3 லட்சம் வருமா? 3 crores 3,00,000 divided by 1000, 30,000 bonds-ஆ? 30,000 வருது. 3 crore bond divided by 1000, ஆமாடா 30,000 பாண்ட் தான் வருது. ஸோ அதை வந்து ஒரு 12% கூப்பன் ரேட் வச்சு விற்கலாம். அதுக்கு வந்து மெச்சூரிட்டியா தான் ரிமைனிங் 25 years இருக்கு. இதுலயே புரிஞ்சிருச்சு, ரீஃபைனான்ஸ் தான் பண்றானுங்க. புதுசா பாண்டை வித்து பழைய பாண்ட்ல செட்டில் பண்றாங்க. ஸோ பழைய பாண்ட் 25 வருஷம், அதே வேல்யூக்கு ஒரு புது பாண்ட் இஷ்யூ பண்ணி பழைய பாண்டை ரிட்டையர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அது பார் வேல்யூலயே நம்ம சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து 4,25,000 ரூபா தான். புது பாண்ட் இஷ்யூ பண்ணா 4,25,000 நம்ம ஃப்ளோட்டிங் காஸ்ட் வரும். ஸோ அடுத்து என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் ரேட் கொடுத்துட்டாங்க. வந்துட்டாங்க நம்ம டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். ரீஃபைனான்சிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் ஆஃப் டெட். கரண்ட் மார்க்கெட் டாக்ஸ் கொடுத்தா அதெல்லாம் கண்டுக்காத. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீ புது பாண்டை வித்து அதுல இருந்து ப்ரொசீட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஓல்டு பாண்டை செட்டில் பண்ண முடியும். ஸோ தேர் மைட் பி சம் ரெகுலேட்டரி டிலேஸ், ரைட்? அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு 2 மாசம் வந்து புது பாண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்,
பழைய பாண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? அதனால சொல்றாங்க இட் எக்ஸ்பெக்ட்ஸ் 2 months ஆஃப் ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது 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 என்ன மீன் பண்ணுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் பி பெய்ட் ஆன் போத் ஓல்டு அண்ட் தி நியூ பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, எவாலுவேட் த பாண்ட் ரிட்டையரிங் டெசிஷன். ஸோ இவங்களே வந்து ப்ரெசென்ட் வேல்யூ annuity ஃபேக்டர் வந்து கொடுத்துட்டாங்க. 8% for 24 years is 10.675. ஸோ இங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஓல்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அண்ட் நியூ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் பிளஸ் டிஸ்கவுண்ட் வில் பி அமௌண்டைஸ்ட் ஓவர் த பாண்ட் டென்யூர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது நமக்கு வந்து ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல போட்டிருக்கோம். இங்க நமக்கு வந்து பர்டிகுலர்ஸ் ஏ பி. ஸோ இங்க ஏனா என்னன்னா, நியூ பாண்ட் இஷ்யூ பண்றது சினாரியோ ஏ, கண்டினியூ வித் எக்ஸிஸ்டிங் பாண்ட் சினாரியோ பி. நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே காம்ப்ரிஹென்சிவா இந்த சைட்லயே எழுதியிருப்போம். அந்த பர்டிகுலர்ஸ் மட்டும் பார்த்தோம்னாலே போதும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பா 2 பாண்ட் இருந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா டாக்ஸ் சேவிங்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ என்னன்னா, நியூ பாண்ட் அதுக்கு வந்து 12% இன்ட்ரெஸ்ட், ஓல்டு பாண்டுக்கு 14% இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஆஃப்டர் டாக்ஸ் சேவிங்ஸ் 1.04ங்கிறது போஸ்ட் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதை வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர்ல நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ இதுதான் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ரிமைனிங் பீரியட் ஆஃப் இயர்ஸ். அடுத்து என்ன வருதுன்னா, ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட் வருது. ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட் எப்போ வரும்? எக்ஸிஸ்டிங் பாண்ட் இருக்கு அப்படிங்க, நியூ நான் பழைய பாண்ட்லேயே கண்டினியூ ஆகிக்கிறேன் அப்படின்னு நீ ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன்னா, நீ புது பாண்ட் இஷ்யூ பண்ணவே தேவையில்லை. புது பாண்ட் இஷ்யூ பண்ணாதான் செகண்ட் பாண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்க்கே வரும். அப்பதான் நீ 2 பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம என்கிட்ட ஒரு பாண்ட் இருக்கு, நான் ஒரே பாண்ட்ல கண்டினியூ பண்றேங்கிற பட்சத்துல ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நார்மல் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரே ஒரு பாண்ட் இருக்கு, ஒரே ஒரு பாண்டுக்கு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன். அப்போ ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட் எப்போ வரும்னா, ஸ்பெசிஃபிக்கா இஃப் யூ இஷ்யூ நியூ பாண்ட் அப்பதான் வரும். அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, பேஸா 3 crores எடுத்துட்டு 14% ஏன் எடுத்திருக்காங்க இங்க போய் பாரு. இதுதான் 14%. ஸோ இந்த ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட்ங்கிற கான்செப்ட் எதுக்காக வருதுன்னா, ஓல்டு பாண்டை ரீபே பண்ணாதனாலதான் இந்த ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட் நான் தான் சொல்றேன்ல, இப்போ நீ ஒரே ஒரு பாண்ட் வச்சிருக்க, நீ அந்த பாண்டுக்கு பே பண்றது நார்மல் இன்ட்ரெஸ்ட். பட் லைவ்ல என்ன பாண்ட் இருக்கோ, லைவா இருக்க பாண்டுக்கு நீ பே பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட். ஒரு பாண்டை நீ ரிட்டையர் பண்ண போற, அந்த பாண்டை ஓரம் கட்டிட்ட, நீ நான் அந்த பாண்டை வந்து சேல் பண்ண போறேன்னு ஓரம் கட்டிட்ட. பட் இருந்தாலும் அதற்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்றங்கிற பட்சத்துல இட் ஓவர்லாப்ஸ் த நார்மல் இன்ட்ரெஸ்ட். ஸோ நார்மல் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஒரு லைவ்ல என்ன பாண்ட் இருக்கோ அதுக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் நார்மல் இன்ட்ரெஸ்ட். ஓரங்கட்டின பாண்டுக்கு சேர்த்து பே பண்ற அப்படின்னா இட் ஓவர்லாப்ஸ் த நார்மல் இன்ட்ரெஸ்ட். அதுதான் கான்செப்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14% தான் எடுக்கணும். அடுத்து நம்ம என்ன சொன்னா 2 monthsக்குன்ட்டாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட்னா டாக்ஸ் சேவிங்ஸ் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ மல்டிப்ளிகேஷனே பண்ணிருக்க மாட்டோம். பிகாஸ் ஐசி அஷ்யூம்ஸ் இந்த 2 மாசம் பெருசா மெட்டீரியல் இல்ல. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா, இங்க டைம் வேல்யூவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டோம்னா 414 எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம் 420. ஸோ ஒரு 5600 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். ஸோ ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கால் பிரீமியம். கால் பிரீமியம் எப்ப பே பண்ணுவேன்? புது பாண்ட் இஷ்யூ பண்ணா மட்டும்தான் கால் பிரீமியம் பே பண்ணுவோம். ஸோ கால் பிரீமியம் இஸ் டாக்ஸ் டிடக்டபிள். இப்போ கால் பிரீமியம் என்னன்னு பார்த்தோம்னா 1150 தான் கால் பிரைஸ், 1000 ஃபேஸ் வேல்யூ. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் கால் பிரீமியம். அப்போ 1150 ஃபார் 30,000 பாண்ட்ஸ் எவ்வளவு வருதுன்னா 45 lakhs வருது. அதுக்கு டாக்ஸ் டிடக்ஷன். ஸோ கால் பிரீமியம் அட் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நியூ பாண்ட் விச் இஸ் இயர் 0 அப்பவே பே பண்றதுனால ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் 1. நீ ஓல்டு பாண்ட்ல கன்டினியூ ஆனா உனக்கு எதுக்குடா கால் பிரீமியம் வரப்போகுது. அடுத்து பிரின்சிபல் ரிடம்ஷன் 3 crores இன்டூ, இது ரெண்டும் ஒரே காமனா தான் வரும். ஏன்னா ரெண்டுமே 25 years, ரெண்டுமே 3 crores, ரெண்டுமே 8% ஃபேக்டர்ல தான் டிஸ்கவுண்ட் பண்றோம். அடுத்து பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆஃப் நியூ பாண்ட். அப்போ இங்க நல்லா நோட் பண்ணு, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னா நம்ம கொஸ்டினை செக் பண்ணிடணும், அமார்டைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல இன்ஸ்டன்டா அந்த இயர்லி டாக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணிடணும். நம்ம மேலே பார்த்தோம் அமார்டைஸ் ஆகுது. அப்போ புது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எப்படா உனக்கு வரும்? புது பாண்ட் இஷ்யூ பண்ணா மட்டும்தான் வரும். அதனாலதான் இங்க இஃப் கண்டினியூட் வித் ஓல்ட் பாண்ட் தேர் வில் நாட் பி எனி நியூ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், டாக்ஸ் சேவிங்ஸ் மைனஸ் பண்ணிட்டேன். கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது டாக்ஸ் சேவிங்ஸ் இன்டூ 1 - 0.4 போட்டேன். பட் அந்த இடத்துல போடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, டாக்ஸ் அந்த 4,25,000 எனக்கு இன்னைக்கே அந்த டாக்ஸ் எஃபெக்ட் கிடைக்குதுங்கிற மாதிரி இருக்குது. அங்க நான் டாக்ஸ் அமௌண்ட் இன்டூ 1.06 இன்டூ பண்ண அப்படிங்கிற பட்சத்தில் அங்க என்ன மீனிங்னா, அந்த 4,25,000 எனக்கு இன்னைக்கே டாக்ஸ் சேவிங்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். பட் நம்ம கேஸ்ல என்னன்னா, அந்த 4,25,000 மட்டும் தான் இன்னைக்கு இன்கர் ஆகுது, கேஷ் அவுட் ஃப்ளோ மட்டும் தான் இன்னைக்கு வருது.
வேற டாக்ஸ் சேவிங்ஸ் எல்லாம் ஓவர் த பீரியட்ல வருது. அதுதான் நம்ம கான்செப்ட், நம்ம சம்மோட கான்செப்ட். சப்போ இந்த இடத்துல 1.04 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. பட் இதுவே கொஸ்டின் வந்து அமௌண்டைஸே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 1.04 அதாவது 1 மைனஸ் 0.04 மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். ப்ரொவைடர் என்ன பண்ணிருக்கணும், கொஸ்டின்ல அமௌண்டைஸ் பண்ணல, என்டையர் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வில் பி அலௌட் as டிடக்ஷன் அட் இயர் 0 அப்படின்னா நம்ம இது பண்ணிருக்கிறது கரெக்ட். பட் நம்ம தான் கொஸ்டின் சொல்லிட்டாங்களே, இட் வில் பி அமௌண்டைஸ். ஸோ கான்செப்ட் என்னன்னா, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் தட் இஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் இன்கர்ட் ஆன் இயர் 0, whereas corresponding tax savings are in received over the years அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்கர் பண்ணிட்டோம், அது அமௌண்டைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் சேவிங்ஸ், நான் இப்பயே சொல்லிட்டேன், டாக்ஸ் சேவிங்ஸ் என்னன்னா டிடக்ஷன் இன்டூ டாக்ஸ் பர்சன்டேஜ். நம்ம டிடக்ஷன் என்ன கிடைக்குது, 4,25,000 டிவைடட் பை 25 இயர்ஸ், ரைட்டா? ஏன்னா அமௌண்டைஸ் ஈக்குவலி. அப்போ 17,000 தான் என்னோட டிடக்ஷன் அமௌண்ட் இன்டூ 40% gives us the tax savings. 40% into deduction gives us the tax savings, which is received over the years, which must be discounted using the present value factor. So given present value factor is 8% for 25 years, which is 10.675. So அப்படி இருக்க பட்சத்துல நமக்கு வந்து 72,590 present value of tax savings in case of amortization of flotation cost. So இந்த 72,590 வந்து, அதாவது டாக்ஸ் சேவிங்ஸ் ஆஃப் அமௌண்டைசேஷன் நமக்கு ரெண்டு பாண்ட் கேஸ்லயும் வரும். நான் ஓல்டு பாண்ட்லயே கண்டினியூ ஆனாலும் எனக்கு டாக்ஸ் சேவிங்ஸ் இன் கேஸ் ஆஃப் அமௌண்டைசேஷன் காஸ்ட் வந்து எனக்கு வரும். அப்படி இல்ல, நான் வந்து புது பாண்ட் இஷ்யூ பண்ணாலும் நான் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்கர் பண்ணா அதுக்கு எனக்கு டாக்ஸ் சேவிங்ஸ் ஓவர் த பீரியட் கிடைக்கும். இஃப் ஐ கண்டினியூ வித் ஓல்டு பாண்ட், எனக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்கதான் இது வந்து ஒரு ரொம்ப குரூஷியல் கால்குலேஷன் நான் சொல்வேன். ஸோ 3,90,000 என்னோட டோட்டல் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட், அமௌண்டைஸ்ட் ஆனுவலி, அதை ஈக்குவலின்னு சொல்லிட்டோம். அப்போ 3,90,000 டிவைடட் பை 25 இயர்ஸ். ஐயோ, 3,90,000 டிவைடட் பை 25 இயர்ஸ். அப்போ 25 இயர்ஸ் 390 டிவைடட் பை சாரி 30 இயர்ஸ் போடணும். ஏன்னா 3,90,000 இஸ் ஃபார் த ஹோல் மெச்சூர், அதாவது அது எப்படி சொல்றோம்னா டோட்டல் ஓல்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். டோட்டல் மெச்சூரிட்டி என்னன்னா 30 இயர்ஸ். அதுல எனக்கு என்னன்னா 5 இயர்ஸ் போயிருது. அப்போ 3,90,000 எனக்கு 65,000 ஆல்ரெடி அமௌண்டைஸ் ஆயிருக்கு. ஸோ த ரிமைனிங் ஷால் பி அமௌண்டைஸ் ஓவர் த 25 இயர்ஸ். ஸோ வி ஆர் கால்குலேட்டிங் த டாக்ஸ் சேவிங்ஸ். ஸோ நமக்கு இதுதான் டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன் இன்டூ டாக்ஸ் பர்சன்டேஜ் gives us the tax savings which is received over the years, which must be discounted using the present value annuity factor. ஸோ அடுத்து ரைட் ஆஃப், இப்போ சப்போஸ் வந்து நான் நியூ பாண்ட் மட்டும் இஷ்யூ பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஓல்டு பாண்ட் கெட் சீஸ்ட் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ பாண்ட் இஸ் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், தென் த ரிலேட்டட் காஸ்ட் ஷுட் ஆல்சோ பி ரிட்டன் ஆஃப், ரைட்? அப்போ எனக்கு என்ன ஆகுனா, ஓல்டு பாண்ட் மட்டும் நான் ரைட் ஆஃப் பண்ணிடுவேன், சாரி ஓல்டு பாண்டை நான் டெலீட் பண்ணிடுவேன். பட் அதோட ஃப்ளோட்டேஷன் காஸ்ட், அன்அமௌண்டைஸ்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்னும் என்னோட அக்கௌண்ட்ஸ் நின்றுட்டு இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, பாண்டே அழிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த அன்அமௌண்டைஸ்டு காஸ்ட், என்டையரா ரைட் ஆஃப் பண்ணு. இங்கதான் இருக்கு பாரு. ஸோ என்டையரா ரைட் ஆஃப் பண்ண அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த இடத்துல டிவைடட் பை 25 இயர்ஸ் போடக்கூடாது. ஏன்னா நீ அமௌண்டைஸ் பண்ணல. சின்ஸ் இட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் என்டையர்லினா உனக்கு டிவிஷன் பை இயர்ஸே வரக்கூடாது. அப்போ ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, 3,90,000 டோட்டல் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட், அதில் 65,000 ஆல்ரெடி அமௌண்டைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நமக்கு இன்னைக்கே டாக்ஸ் சேவிங்ஸ் கிடைச்சிருமா, இன்டூ 40% போட்டேன்னா உனக்கு வந்து என்ன ஆகும்னா இன்டூ 1 பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஏன்னா இன்னைக்கு நீ என்டையரா ரைட் ஆஃப் பண்ற, கேஷ் அவுட்ஃப்ளோ அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டாக்ஸ் சேவிங்ஸ் மட்டும், அந்த கேஷ் அவுட்ஃப்ளோக்கான டாக்ஸ் சேவிங்ஸ் இன்டூ 40% போடுறோம். புரியுதா? அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டாக்ஸ் சேவிங்ஸ் ஆன் டிஸ்கவுண்ட் ஆஃப் இஷ்யூ. பர்டிகுலரா இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம நியூ பாண்ட் இஷ்யூ பண்ணோம், அதாவது டிஸ்கவுண்ட் நல்லா நீ நோட் பண்ணனா புக்ஸ்லயே நம்ம என்ட்ரி வைக்க மாட்டோம் டிஸ்கவுண்ட்டுக்கு. புரியுதா? அப்போ நியூ பாண்ட் இஷ்யூ பண்ணா நமக்கு டிஸ்கவுண்ட்டுக்கான இதே இருக்காது. அதாவது நீ இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்க்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் பத்தியா, இது ரெண்டு இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தட் பாண்ட். பாண்ட் இருந்தாதான் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்கும். ஆனா இங்க நீ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இங்க போட்டிருக்கோம் பாத்தியா, கீழே வந்துருக்கு பாத்தியா. இப்ப நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் புது பாண்டே இஷ்யூ பண்ணல, பழைய பாண்ட்லயே நான் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஒரு 9 லட்சம் இருக்கும். அப்ப என்ன ஆகுனா, எனக்கு 9 லட்சத்துக்கு ஓவர் த பீரியட் எனக்கு வந்து இது கிடைக்குமா, அமௌண்டைஸ் ஆகுமா? அப்போ 9 lakh டிவைடட் பை 30 இன்டூ 0.4 இன்டூ 10.675 போடலாம். அதாவது டோட்டல் இயர்ஸ்க்கும் போடலாம். இது வந்து பர் இயருக்கு, ஓகேவா? அப்படி இல்லைங்கிற பட்சத்துல 9 lakh தான் என்னோட டோட்டல் டிஸ்கவுண்ட். அதுல டிவைடட் பை 30 போட்டோம்னா எனக்கு வந்து
எவ்வளோ வருது 9 lakh divided by 30 வந்து எனக்கு 3000 வரும்னு நினைக்கிறேன். 9 lakh divided by 30 ஒரு 30,000 வருது. எனக்கு 5 years காலி. அப்போ ஆல்ரெடி ஒரு 1,50,000 நான் அமௌண்டைஸ் பண்ணியிருப்பேன். அப்போ 9 lakh மைனஸ் 1,50,000 இதுதான் நான் வந்து ரிமைனிங் 25 இயர்ஸ்க்கு அமௌண்டைஸ் பண்றேன். ஸோ 30,000 தான் என்னோட அமௌண்டைஸ். ஸோ எப்படி சொல்றேன்னா எனக்கு அது கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து ஓவர் த எனக்கு கேஷ் அவுட்ஃப்ளோவே கிடையாது. டிஸ்கவுண்ட்டுங்கிறது எப்படி சொல்றது, கேஷ் இன்ஃப்ளோ ஆயிடுறதுனால அது கேஷ் அவுட்ஃப்ளோன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் மட்டும் தான் நம்ம இது பண்றோம். அதான் இங்க போட்டுருக்கோம், டேக்ஸ் சேவிங்ஸ் ஆன் டிஸ்கவுண்ட் ஆன் நியூ இஷ்யூ. அப்போ இன்டூ 0.4 இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். சப்போஸ் நான் நியூ பாண்ட் இஷ்யூ பண்றேங்கிற பட்சத்தில் ஐ ஹேவ் டு ரைட் ஆஃப் த என்டையர் டிஸ்கவுண்ட் ஆன் ஓல்ட் பாண்ட், ரைட்? இப்போ பேலன்ஸ் என்கிட்ட 7,50,000 இருக்கும். அப்போ அதனா 40% அப்படிங்கிற டேக்ஸ் ரேட்ல எனக்கு இன்னைக்கே ரைட் ஆஃப் பண்ணா என்னோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் 1 தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் அங்கே 3 lakhs வரும். இப்போ நான் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்றேன். இப்போ இங்க என்ன ஆகும்னா இது ரெண்டையும் டோட்டல் பண்ணணும், ஓகேவா? அதாவது இங்க இங்க ஒரு டோட்டல் பண்ணணும், இங்க ஒரு டோட்டல் பண்ணணும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எனக்கு நியூ பாண்ட்ல போனா கேஷ் அவுட்ஃப்ளோ கம்மியா இருக்கா இல்ல ஓல்டு பாண்ட்ல போனா கேஷ் அவுட்ஃப்ளோ கம்மியா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் we will be deciding whether to go on with the new issue or we shall continue with the existing bond அப்படிங்கறத நமக்கு டிசிஷன் எடுப்போம். So overlapping interest for 2 months, ICA has ignored time value adjustment considering the effect of time as immaterial. அப்படி இல்லைன்னா நம்ம 2 months அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 414 414 வரும்.